நம்ம கண்களை மூடலாம். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த 3 ஆண்டுகள் இந்த முழுருவ ஜெபத்தை நடத்த பரிசுத்தவான்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபைகளை எண்ணி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால் அதில் நிச்சயமாக பிரதிபலன் உண்டு என்று நம்முடைய சத்திய வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 3 நாளைக்கு பிறகு தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். இந்த 3 வருஷத்திற்கு பிற்பாடு சில காரியத்தை காண ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படி ஒரு நிமிஷம் படி வலது கரங்களை உயர்த்த முடியுமானால் வலது கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திறந்த இருதயத்தோடு 3 நாளைக்கு பிறகு தூரத்தில் அந்த இடத்தை அவன் கண்டான். தேவையானதை ஆண்டவர் நம் நடுவில் பேச ஆவியானவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. பார்வை இழந்த ஜனம் பாதை காட்டிட யாரும் இல்லையே. பாதை இழந்த ஜனம் பாதை காட்டிட யாரும் இல்லையே. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வான் என்று கர்த்தரின் சத்தம் இன்றும் தோணிக்கிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தரின் சத்தம் இன்றும் தோணிக்கிறது. என்று கர்த்தரின் சத்தம் இன்றும் தோணிக்கிறது. போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை இழந்து அலைந்தான். போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை இழந்து அலைந்தான். புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயலின் சொகுசாக தூங்கினார் யோனா. என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். முடிந்த அந்த வார்த்தையை கை உயர்த்தி சொல்லலாம். என்னை அனுப்பும் தேவா, ஒரு ஜபமாய் என்னையும் பயன்படுத்தும். புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயலின் மத்தியிலே பார்வை இழந்த ஜனம் பாதை காட்டிட யாருமில்லையே. ஒரு ஜபமாய் பார்வை இழந்த ஜனம் பாதை காட்டிட யாருமில்லையே. என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயன்படுத்தும். என்னை அனுப்பும் தேவா,
என்னையும் பயன்படுத்தும். நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் அழைத்த பரிசுத்தவான்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவர் இந்த வார்த்தை முடியது சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தகுதி இல்லாத என்னை உங்கள் நடுவில் பலப்படுத்தி நிறுத்தியிருக்கிற தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் மிக தெளிவாக என்னை பாரப்படுத்தின ஒரு வேத பகுதியை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி இந்த அதிகாலை வேளையிலே பேசும்படி ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் ஒருவர் வாசித்து எனக்கு உதவி செய்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, 2ஆம் தரம் வந்து, இந்த வார்த்தையை மிக தெளிவாக ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே போட்டார். 2ஆம் தரம் வந்து, வேகமாக கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். 2ஆம் தரம் வந்து, எங்கெல்லாம் 2ஆம் தரம் என்கிற வார்த்தைகளை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் விசேஷமானவைகள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஊழியர்களாகிய நமக்கு ஒரு 2ஆம் தரம் வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for the second time. கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லலாம். 2ஆம் தரம் வந்தவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நம்பர் 1, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் தேவன் 2ஆம் தரம் ஒரு சபையையோ ஒரு ஊழியக்காரரையோ ஒரு தனிப்பட்ட நபரை தேவன் சந்தித்தாரோ, 1வது அர்த்தம் 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். என்னுடைய பிரயாணம், என்னுடைய ஊழியம் எவ்வளவு முக்கியம் என்பது, அல்லது என்னுடைய ஊழியம் எவ்வளவு அவசியமானது தேவராஜ்யத்தில், அல்லது நான் ஊழியம் செய்கிற பகுதிகளில் என்னுடைய ஊழியம் அவசியமானது என்று தேவன் நினைத்தால் நிச்சயமாய் எனக்கு ஒரு 2ஆம் தரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னுடைய ஊழியம் அவருக்கு அவசியம், அல்லது என்னுடைய ஊழியத்தை பற்றி தேவனுடைய திட்டம் பெரியது. யுவர் ஜர்னி இஸ் டூ கிரேட். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. உங்களை கொண்டு இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பகுதிகளில் நாம் ஊழியம் செய்கிற இடத்தில் செய்ய போகிறார் என்கிற நிச்சயத்தை தேவன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்புகிறார். திரும்ப 2ஆம் தரம் வந்து, என்னுடைய ஊழியம் தேவனுக்கு முக்கியம் என்று பட்டால் நிச்சயமா எனக்கு ஒரு 2ஆம் போஜனம் கிடைக்கும். வேகமா ஒரு 5 வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாக்கி தரும்படி நாம ஜெபிப்போம். என்னுடைய ஊழியம் அவசியமானது என்று தேவன் நினைத்தால், என்னுடைய அழைப்பு அவசியமானது என்று தேவன் நினைத்தால், என் வாழ்க்கை அல்லது தேவன் எனக்கு தந்த ஊழியம் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் என்று அவருக்கு தோன்றினது உண்மையானால் எனக்கு ஒரு 2ஆம் தரம் நடக்கும். என்னை 2ஆம் தரம் அவரை தட்டி எழுப்புவார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பின பிற்பாடுதான் ஆசகேலை சீரியாவின் மேலும் இஸ்ரவேலிலே யெகூவை ராஜாவாகவும் எலிசாவை தன் ஸ்தானத்திலும் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினார். ஒரு வார்த்தை கொஞ்சம் வாயை திறந்து நாம ஜெபிப்போம். நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 2ஆம் தரம் நடக்கும்படி நாம ஜெபிக்க போகிறோம். என்னை 1ஆம் தரம் சந்தித்ததற்காக நன்றி, என்னை 1ஆம் தரம் எழுப்பினதற்காக நன்றி, என்னை 1ஆம் தரம் ஒரு போஜனத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆனால் அந்த முதல் போஜனம் எலியாவை மறுபடியும் படுத்துக் கொள்ள வைத்தது. ஆனால் 2ஆம் போஜனம் அவனை ஓரை மட்டும் நடக்க வைத்தது. பரிசுத்தாவினுடைய ஏவுதலால் எங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு 2வது போஜனத்தை இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தருவீராக.
சுரண்டையில் எங்கள் ஊழியம் அவசியம் என்று கர்த்தருக்கு தோன்றினால், தென்காசி மாவட்டத்தில் எங்கள் ஊழியம் தேவை என்று தேவன் நினைத்தால் எங்களுக்கு ஒரு இரண்டாம் போஜனத்தை கர்த்தர் தருவீர், எந்த சந்தேகமும் இல்லை. கை தட்டுவோம், கை தட்டுவோம். முதலாம் போஜனம் ஒரு மனிதனை அவனை மறுபடியும் சூறை செடியின் கீழே படுக்க வைத்த போது, இரண்டாவது போஜனம் அவனை ஓரே பட்டும் நடக்க வைத்து ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது போல ஊழியத்தில் ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த வார்த்தையை நான் ஆவியில உணர்கிறேன். எக்ஸ்டென்ஷன், ஊழியத்தில் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஊழியத்தில் ஒரு என்லார்ஜ்மென்ட், ஊழியத்தில் ஒரு என்லார்ஜ்மென்ட், ஊழியத்தில் இதுவரையிலும் பார்க்காத சில புதிய அனுபவங்களை, சில புதிய அபிஷேகத்தை, சில புதிய கிருபைகளை, சில புதிய பலத்தை, சில புதிய பிரயாணத்தை, சில புதிய வல்லமைகளை, சில புதிய கிருபைகளை நாட்கள் வரப்போகிறது. சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்து பார்த்து சொல்ல போகிறார். கேள்விப்பட்டதை விட அதிகம் காண போகிறேன். நம்முடைய திருச்சபைகளை குறித்து, நம்முடைய பட்டங்களை குறித்து சிலர் கேள்விப்படுகிறதை விட அதிகம் காண போகிறார்கள். மீதி இருக்கிற 2 மாதங்கள் சில புதிய தீர்மானங்கள் எடுக்க. 2026 நான் இப்படி சந்திக்க விரும்பவில்லை. 2026 நான் இப்படி ஃபேஸ் பண்ண விரும்பல. வேற ரீதியில் 2026 ஊழியர்கள் சந்திக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புகிறவர்கள் நான் சொல்லுகிறேன், முதலாம் போஜனம் அல்ல, இது உங்களுக்கு இரண்டாம் தரம். இது உங்களுக்கு இரண்டாம் தரம். சில பரிசுத்தவான்களுக்கு இது செகண்ட் டைம். இரண்டாம் தரம். ஆவியில வாங்க, ஆவியில வாங்க, தப்பில்லை. இது இரண்டாம் தரம். எனக்கு ஒரு இரண்டாம் தரம். அப்ப ஒன்று, இரண்டாம் தரம் ஒருவனை தட்டி எழுப்புகிறார் என்றாலே இந்த காலகட்டத்திற்கு நீ தேவை என்று மறைமுகமாக எலியாவுக்கு சொல்லுகிறார். மறைமுகமாக சொல்லுகிறார், you are very important for this generation. இந்த தலைமுறைக்கு உன்னுடைய ஊழியம் அவசியம். இந்த சந்ததிக்கு உன் ஊழியம் அவசியம். சாக போகிறேன் என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்து கிடந்த ஒரு மனிதனை இரண்டாம் தரம் தட்டி எழுப்புகிறார் என்றால் உன் ஊழியம் அவசியம். Importance of your ministry in this end time. Importance of your ministry in this end time. உங்கள் ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் இந்த கடைசி காலத்தில். இல்லன்னா இரண்டாம் தரம் வரமாட்டார். If God comes twice, கர்த்தர் இரண்டாம் தரம் வருகிறார் என்றாலே He is showing something. Your ministry is important. நான் நிறைய நேரம் 10-11 நினைக்கும் போதெல்லாம் இந்த இரண்டாம் தரம் தான் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. என் ஊழியமும் இந்த காலகட்டத்தில் முக்கியம். எவ்வளவு பொறுமையா போக முடியுமோ போலாம். அந்த தேவையான ஒரு வார்த்தை நம்ம ஆவியில விழட்டும். ஏன்னா ஒரு சிறிய நெருப்பு போதும் ஒரு பெரிய காட்டை கொளுத்துறதுக்கு. ஒரு 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 சத்தம் திரும்ப திரும்ப ஆவியில. இந்த கால ஊழியர்களுக்கு ஒரு இரண்டாம் தரம் தேவை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறோம்? எனக்கு ஒரு இரண்டாம் தரம் தேவை. என் ஊழியம் முக்கியம்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு இரண்டாம் தரம். நிறைய சபை இருக்கு, நிறைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடுவில் எலியாவின் ஊழியத்தினுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி இன் திஸ் எண்ட் டைம். ஒரு ஊழியம் முக்கியம் என்று கர்த்தர் தீர்மானித்து விட்டால் அந்த ஊழியத்தை இரண்டாம் தரம் நிச்சயமாய் சந்திப்பார். அந்த ஊழியத்திற்கு ஒரு இரண்டாம் போஜனத்தை கர்த்தர் கொடுப்பார். வாய் திறந்து சொல்லுவோம், எனக்கு ஒரு இரண்டாம் போஜனத்தை கர்த்தர் தருவாரானால் என் ஊழியம் மிக மிக முக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:32 இரண்டாவது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்வைஸ்? இரண்டாம் தரம். ஆதியாகமம் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு. அப்போ இந்த சொப்பனம் பாரு, ரெட்டித்தது.
ஒரு விஷயம் இரண்டாம் தரம் வருகிறதானால், God is decided, God is determined, God is decreed. கர்த்தர் இதை நிச்சயித்திருக்கிறார். இது ஏன் யோசனை அல்ல, இது ஏன் நினைவு அல்ல, இது என் சிந்தனை அல்ல, இது என் யோசனை அல்ல. அந்த 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயம் கட்டுவது என் யோசனை இல்லை. அந்த பெரிய திட்டம், ஒரு 50 சபைகள் ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற எண்ணம், it is not my plan. இது தேவன் நிச்சயித்திருக்கிறார். இதை தேவன் சீக்கிரம் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு சொப்பனம் ரெட்டித்தது. அப்போ ஏதாகிலும் ஒரு சொப்பனம் ரெட்டிக்குமானால், இதோ கர்த்தர் சிலரை ஊழியத்தில் நிச்சயித்திருக்கிறார். இது சீக்கிரம் செய்ய போகிறார். தரிசனம் இரண்டாம் தரம் கிடைக்கிற தரிசனம், இரண்டாம் தரம் கிடைக்கிற தரிசனம். மூன்றாவது, சீக்கிரமா நான் சொல்லி போகிறேன். என்னாகமம் 10வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களில் பிரயாணப்படுவதற்கும், ஒன்று சபையை கூடி வரவழைப்பதற்கும், இரண்டாவது பாளையங்களில் பிரயாணப்படுவதற்கும் உபயோகமான 2, இந்த வார்த்தை 2 வெள்ளிப்பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அடுத்து 6வது வசனம் வாசிக்கலாம். நேரம் இல்லை. 6வது வசனம் ப்ளீஸ். அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் அப்போ முதலாம் எக்காலத்தினுடைய அர்த்தம், அவசியம் என்ன? முதலாம் எக்காலத்தினுடைய அவசியம் ஜனங்களை ஒரு இடத்திற்கு கூடி வர பண்ண வேண்டும். டு கேதர் பீப்புள். ஒரே இடத்திற்கு திரும்ப திரும்ப வரவழைப்பது முதல் எக்காலம். ஆனால் இரண்டாம் எக்காலம் பெருந்தொனியாய் முழங்கும் போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் தட் மீன்ஸ் தேக்க நிலைமைகள் மாறி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு புறப்படுவார்களாக. அப்படியானால் இரண்டாம் தரத்தினுடைய அர்த்தம், செய்ததையே செய்கிறவர்களை அடுத்த எல்லைகளுக்கு தேவன் புறப்பட பண்ணுவது. இப்ப நாம ஜெபிக்கணும், எங்க ஊழியத்தில் ஒரு 2வது எக்காலம் தொனிப்பதாக. முதலாம் எக்காலம் என்னை திரும்ப திரும்ப ஒரே இடத்திற்கு கூடி வர பண்ணுவதற்கு, 2ஆம் எக்காலம் பெருந்தொனியாய் தொனிக்கும் போது தெற்கே இருக்கிறவர்கள் பிரயாணப்படுவார்கள். எங்கள் ஊழியத்தில் அடுத்து ஒரு பிரயாணம், நெக்ஸ்ட் ஜர்னி உண்டாவதற்கு 2ஆம் எக்காலம் தொனிப்பதாக. அப்போ 4வது வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எஸ்தர் 2:14. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருந்த ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்திற்கு திரும்பி வருவாள். இந்த வார்த்தை எல்லாரும் முடிந்தா சேர்ந்து படிக்கலாம். ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. அதாவது வஸ்தி இழந்து போன இடத்திற்கு அழகுள்ள ஒரு பெண்ணை நியமிக்கும்படி 128 சமஸ்தானங்களில் இருந்து பெண்களை கொண்டு வந்தார்கள். 128 சமஸ்தானங்களில் இருந்து பெண்களை கொண்டு வந்தார்கள். இதில் 128 பேரும் ஒரு தடவையாகிலும் ராஜாவினுடைய பள்ளி அறையில் பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமா, அப்படித்தான் பைபிள்ல போட்டு. அவங்க ஒரு தடவை, அதாவது ராஜா விரும்பி அழைக்க, இந்த ஃபர்ஸ்ட் அழைப்பு இட்ஸ் ஃபார் காமன், எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆனா 2ஆம் தரம் ஒருவரை விரும்பி அழைத்தால் she became a queen. முதல் தடவை ஒரு பெயிண்ட் அடிக்கிறவனை கூட, காசு அடிக்கிறவன் ஏமாத்துக்காரனை கூட கூப்பிடலாம். ஆனால் 2வது தடவை அந்த பெயிண்ட் அடிக்கிறவனை நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவன் செவரு கூட ரொம்ப பேசுவான். அதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்கல. செவரு கூட ரொம்ப பேசுவாங்க. டாக்கிங் வித் வால்ஸ், சரியான வார்த்தை. இப்போ இவனை ஒரு தடவை கூப்பிட்டு சம்பளம் கொடுத்துடலாம். அவன் இன்னும் 4 லிட்டர் பெயிண்ட் வேணும்னு கேட்டு 2 லிட்டரை கக்குசில் ஊற்றுவான், தீந்து போச்சுன்னு. இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு தெரியும். 2 நாள்
2 நாள் செய்ய வேண்டிய வேலையை 10 நாள் செய்வான். இந்த கோட்டிங் போதாதுன்னு அவன் நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணுவான். ஆனால் ஒன்று நிச்சயம், 2ஆம் தரம் அவனை கூப்பிட மாட்டான். ஆனால் ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில், அர்த்தம் ஒரு தடவை போறது இட் இஸ் காமன், இட் இஸ் யூஷுவல், இட்ஸ் ஃபார் ஆல். ஆனால் 2வது தடவை கூப்பிட்டாருன்னா பிடிச்சிருந்தா மட்டும்தான் கூப்பிடுவார். என் பிரசங்கம், என் ஆராதனை, என் ஜெபம், என் உத்தமம், என் பணிவிடை, என்னுடைய வாழ்க்கை இஷ்டப்பட்டால் மட்டும், என் கைகளின் சுத்தம், என் கண்களில் நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை சரியா இருந்தால் மாத்திரமே என்னை 2ஆம் தரம் அழைப்பார். அப்ப 2ஆம் தரம் கூப்பிடுகிறார் அப்படின்னா என் ஊழியம் அவருக்கு ரொம்ப விருப்பமாயிற்றுன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டலாமே. ஆனா இப்போ மொர்தெகாய் போய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார், நீ சூசான் அரண்மனையில் இருக்கிற ஜனங்களுக்காக ராஜாவோடு பேசு. எஸ்தர் 4:11 எஸ்தர் தெளிவாக சொல்லுகிறார், நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு எஸ்தர் அரண்மனையிலே வாழுகிறதை போல் காட்சியளிக்கப்பட்டாலும் எஸ்தர் didn't call for second time. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், வெளியிலிருந்து பார்க்கிற விசுவாசிகள் அல்லது வெளியிலிருந்து பார்க்கிற ஜனங்கள் நாம் அரண்மனையில் இருக்கிறதாக நினைக்கிறார்கள், நாம் உயரத்தில் இருக்கிறதாக நினைக்கிறார்கள், we are under certain position என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கிற நமக்குத்தான் தெரியும் 30 நாள் அளவும் ராஜா என்னை வரவழைக்கவில்லை. அவள் என்ன செய்தால் தெரியுமா? நான் உயிரோடு இருந்து 2ஆம் தரம் அழைக்கப்படாமல் இருப்பதை விட நானே போய் செத்து போவது நல்லது. Pastor, she decided, Pastor, நான் உயிரோட இருந்து 2வது தரம் அழைக்கப்படாம கிடைக்கிற சோற சாப்பிட்டு செத்த வாழ்க்கை வாழுவதை விட செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். இன்னைக்கு இந்த ராத் அதிகாலை வேளையில் ஒரு தடம் அழைக்கப்பட்டு கிடைக்கிற சோத்தை சாப்பிட்டு கிடைக்கிற வாழ்க்கையை வாழுவதை விட if I die, I die. மசகதல கதரா ஆவிய பெற்றவர்கள் பரவாயில்லை, ஒரு அழைப்பை பெற்று சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுவதை விட let me die, செத்தாலும் சாகிறேன். இந்த வார்த்தை கொஞ்சம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. செத்தாலும் சாகிறேன். if I die, I die. ஆனா நான் பிரவேசிப்பேன். ஆனா ஒண்ணு, 2வது அழைப்பு கிடைத்தால் அதிகாரம் கைமாற்றப்படும். 2வது அழைக்கப்பட்டால் ministry will change. தயவு செய்து தியானிக்கிற நேரம் இல்லை, இது சாஞ்சிருக்கிற நேரம் இல்லை. கொஞ்சம் வாய்களை திறந்து செபிங்க. ஆனா ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். இங்க இருக்கிற சில பரிசுத்தவான்களுக்கு இது 2வது போஜனம். இது 2வது. கொஞ்சம் கைகளை தட்டுங்க. இவ்வளவு போதாது, இவ்வளவு போதாது. எனக்கு ஒரு 2ஆம் தரம் வரட்டும், எனக்கு ஒரு 2ஆம் தரம் வரட்டும். முதல்ல சொன்னோம், கர்த்தர் என் ஊழியத்தை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் எனக்கு ஒரு 2வது போஜனம் கிடைக்கும். இதோ கர்த்தர் இதை நிச்சயித்திருக்கிறார். இது என் யோசனை அல்ல, இது என் ஞானம் அல்ல, அது சீக்கிரமாய் நடக்கும் என்பதற்கு சொப்பனம் ரெட்டிப்பாய் கிடைக்க போகிறது. ஓ, என் தேக்க நிலைமைகளை மாற்றி என்னை பிரயாணப்படுத்துவதற்காக ஒரு 2ஆம் எக்காலத்தை தொனிக்கப்பட போகிறார். 4, என் ஊழியம் அவருக்கு விருப்பமானது என்பதை காண்பிக்க, என் சேவை அவருக்கு விருப்பமானது, என் ஆராதனை அவருக்கு விருப்பமானது, என் வாழ்க்கை ராஜாவுக்கு பிரியமானது என்பதை உணர்த்துவதற்காக ஒரு 2ஆம் அழைப்பு. நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல் காரிகளை வரவழையுங்கள். அவர்கள் வந்து உங்கள் கண்கள் கண்ணீரால் சொரியத்தக்க ஒப்பாரி வைக்க கடவர்கள். தாழ்மையா சொல்றேன், ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். என் ஊழியர்களை அழைச்சல், என் ஊழியர்களை அழைச்சல். கிடைத்தது போதும் என்கிறது அல்ல, 2வது அழைப்பு தேவை. I need a second call. I need a second call. எனக்கு ஒரு 2வது போஜனம் தேவை.
எனக்கு ஒரு தரிசனம் இரட்டிப்பது அவசியம். எனக்கு ஒரு இரண்டாம் எக்காலம் தேவை. எனக்கு ஒரு இரண்டாம் அழைப்பு தேவை. அவ்வளவு சீக்கிரம் இரண்டாவது தடவை யாருக்கிட்டையும் வரவும் மாட்டாரு. யாரையும் கூப்பிடுறதும் அவர் இல்லை. ஆனா அதையும் மீறி சிலர் இரண்டாம் தரம் கூப்பிடுறாருன்னா, யுவர் மினிஸ்ட்ரி இஸ் டிலைட்ஃபுல். யுவர் மினிஸ்ட்ரி இஸ் டிலைட்ஃபுல். 128 தேசத்திலிருந்து பெண்கள் வந்தாங்களே. ஆனா நான் சொல்றேன், என்ன ஒரு தடவை தான் கூப்பிட்டீங்கன்னா நான் வேசி ஆகி போயிருவேனே பாஸ்டர். ஐ பிகம் a harlot. என்ன தேவைக்காக பயன்படுத்தினது போல் ஆகிவிடுமே. நான் சொல்லுகிறேன், ஆனா இரண்டாம் தரம் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வேசி அல்ல, அவர்கள் மணவாட்டி. they become bride. என் ஊழியம் உங்களுக்கு விருப்பப்படலையா? என் ஆராதனை உங்களுக்கு விருப்பப்படலையா? எங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ண போன இடத்துல நம்மள ரெண்டாவது கூப்பிடலன்னா மனசு எவ்வளவு அடிக்குது. பாஸ்டர்ஸுக்கு அது புரியாது. சுவிசேஷர்களுக்கு, ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறவங்க, ஒரு யூத் மீட்டிங் நடத்துறவங்க, ஒரு பாட்டு பாடுறவங்களை ரெண்டாவது இடம் கூப்பிடலன்னா அவங்க they decided நம்ம பிரசங்கம் சரியில்லைன்னு, நம்ம ஆராதனை சரியில்லை, நம்முடைய பிஹேவியர் சரியில்லை, அதனால ரெண்டாவது கூப்பிடலன்னு. அப்போ அவ சொல்லுகிறான், விரும்பி அழைப்பித்தால் ஒழிய. ஒருவேளை அந்த இரண்டாம் தரம் கிடைக்காமல் போனாலும் அது ஏன் கிடைக்காமல் போயிற்று என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடுகிறாள். ஆதியாகமம் 18:14 நமக்கு நேரம் இல்லை. அந்த கர்த்தருடைய தூதர்கள், புருஷர்கள் வந்து ஆபிரகாம் கிட்ட தைரியமா சொல்றாங்க, அடுத்த வருஷமும் திரும்ப வருவோம். ஐயோ, அடுத்த வருஷமும் திரும்ப வருவோம். திரும்ப வர சும்மா சொல்லல பாஸ்டர். ஆனா அதே தூதர், அதே புருஷர்கள் லோத்து இடத்திற்கு போனார்கள். அவன் வருந்தி கேட்கிறான், ஒரு ராத்திரி எங்க வீட்டுல ராத்தங்கங்கள். அவங்க சொல்றாங்க, தெருவுல படுப்போமே தவிர ஓ வீட்டுக்கு வர மாட்டோம். தெருவுல படுப்போம். we shall sleep in streets, we won't come to your house. தெருவுல படுப்போம், ஓ வீட்டுக்கு வர மாட்டோம். அவன் வருந்தி கூப்பிட்டதனால உள்ள போனாங்க. ஆனா பாஸ்டர், இவர் இன்விடேஷனே கொடுக்கல. ஒரு கூட்டம் வருந்தி கூப்பிடுறாங்க, போக கஷ்டப்படுறாங்க. ஒரு கூட்டம் கூப்பிடவே இல்லை. இவரை வாலண்டியரா போயிட்டு அடுத்து ரெஜிஸ்டர் பண்றாரு, அடுத்த தடவையும் வருவேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம். எந்த ஊழியத்தெல்லாம் இரண்டாம் தரம் விசிட் பண்றாரோ there is a promise. சிலது கர்ப்பம் தரித்திருக்கும், சிலது பிறந்திருக்கும். ஆவியில தெளிவா ஆண்டவர் போட்டார், புலம்பல்காரிகளை வரவழைத்து அழ சொல்லு, அழ சொல்லு, அழ சொல்லு. என் ஊழியர்களை அழ சொல்லு. இரண்டாவது தடவை கூப்பிடல ஒரு பாரம் இல்லாம உட்கார்ந்து கிடக்கிறோமே, நாம எல்லாம் அழ வேண்டாமா பாஸ்டர்? இன்விடேஷனே கொடுக்காம ஒருவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்பவும் வருவோன்னு சொல்லிட்டு போற புருஷர்கள் எங்க? ஒருத்தன் வாலண்டியரா என் வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொன்ன பிறகு ஒரு தடவை கூட தங்குவதற்கு விருப்பப்படாத புருஷர்கள் எங்க? ரெண்டு விதமான ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கத்தானே செய்கிறார்கள். ஏன் தெரியுமா சிஸ்டர்? இரண்டாம் தரம் திரும்பவும் வருவன்னு சொல்லிட்டு போனா ஆபிரகாம் கிட்ட காணப்பட்ட 5 குணாதிசயங்கள், 5 characteristics. நம்பர் 1, ஆதியாகமம் 18:1. எல்லா வசனமும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, டிஸ்பிளேல மட்டும் போடுங்க. ஆதியாகமம் 18. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண கால வேளையில், ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் ஒளியிற கூட்டத்தின் நடுவில் உஷ்ண கால வேளையில் தேவனை ஆராதிக்கிற ஒருவனை நான் இரண்டாம் தரம் சந்திக்காமல் இருப்பது எப்படி? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஊழியம் செய்வதற்கு அனுகூலம் உள்ள காலத்தில் ஒளிகிற ஆதாம் ஏவாள்கள் நடுவிலே ஊழியத்துக்கு அனுகூலங்கள் இல்லாத போது உஷ்ண கால வேளையிலோ கூடாரத்தில் தங்கி இருக்கிற ஆபிரகாமை நான் திரும்ப சந்திக்காமல் இருப்பது எப்படி? Even in tougher situation, ஊழியத்தில் கடினமான காலங்கள், குடும்பத்தில் கடினமான காலங்கள், வியாதி, அவமானம், நிந்தை, பரிகாசம், ஊழியத்திற்கு அனுகூலம் இல்லை. ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் எழுப்பி இருப்பதற்கு நான் படுகிற பாடு அது உஷ்ண
உஷ்ணகால வேளை. பேச மாட்டேங்கிறீங்க. விசுவாசங்கள் கட்டி எழுப்பப்படாத காலம் உஷ்ணகால வேளை. ஜெபத்திற்கு அனுகூலம் இல்லாத காலம் உஷ்ணகால வேளை. பிள்ளைகளை குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர் பிரயாணம் போறது கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது பகலின் உஷ்ணகால வேளை. எல்லாம் அனுகூலமா இருக்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளை. எல்லாமே எதிராக இருப்பது பகலின் உஷ்ணகால வேளை. I repeat again, எல்லாமே அனுகூலமா இருப்பது பகலின் குளிர்ச்சியான வேளை. எல்லாமே எதிராக இருப்பது உஷ்ணகால வேளை. ஆனால் அந்த உஷ்ணகால வேளையிலும் ஒருவன் முறுமுறுக்காமல் மம்ரையின் சமபூமியில வந்து உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கு என்ன கூப்பிடணும்? நான் வருவேன் ஆபிரகாமே. நீ எதுக்கு கூப்பிடணும்? நான் வருவேன் ஊழியத்தை தேடி, கூடாரத்தை தேடி நான் வருவேன். ஆவியானவர் சொல்றார், கூகுள் மேப் கூட உங்க சர்ச்சை தப்பா காட்டலாம் சிலருக்கு. ஆனா தேவனுக்கு உங்க அட்ரஸ் தெரியும். He know your address. He will come. Oh Rabbalala, I feel the anointing. அபிஷேகத்தை உணர்கிறேன். அதுரமன தலகலகசியா. யாரோ இப்படி சொல்றாங்க, யாரோ இப்படி சொல்றாங்க. கூகுள் மேப் அனுப்பிட்டு போன் பண்ணி சொல்லுவாங்க, கூகுள் மேப் ஃபாலோ பண்ணாதீங்க, ஏன்னா அது தப்பா காட்டும். குட்டி குட்டி முட்டு சந்து இருக்கிறதுனால என் அட்ரஸ் சரியா காட்டாது. அப்படி கூகுள் மேப்பால கூட ப்ரெடிக்ட் பண்ண கூடாத அட்ரஸுக்கு என் ஆண்டவர் திரும்ப வர முடியும். உங்க சர்ச்சுக்கு போற வழியில அசுத்தங்கள் கிடக்கலாம். உங்க சர்ச்சுக்கு போகிற வழியில ஒரு கார் போகிற வழித்தடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா I prophesy, கர்த்தர் சொல்லுகிறார், பகலின் கால வேளையில் பிள்ளைங்க வாழ்க்கை செட்டில் ஆகல, ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தல. மனைவிக்கு பலவீனம், ஆனாலும் ஊழியத்தை நிறுத்தல. குடும்பத்தில் நெருக்கடி, ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தல. இல்லமா கதறதரா. நான் கூட இருக்கணும். இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் கூட இருக்கணும். ஆனா கூட இருக்க முடியாம மம்ரையின் சமபூமியில் ஒருவர் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார். ஆண்டவர் பார்த்தார், இதோ இவங்கிட்ட நான் ஒரு தடவை மட்டுமல்ல 2ஆம் தடவை திரும்ப போவேன். பாஸ்டர், நீங்க அழைக்க வேண்டாம். உங்க ஹாஸ்பிட்டாலிட்டி சரியா இருந்தா கடினமான காலங்களிலேயோ உங்க ஊழியத்தை அவர் பார்த்து 2ஆம் தடவை வருவார். 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் ஒருத்தர் வாசிங்களை வாசிச்சுட்டே வாங்க. இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே வந்து நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு, நம்ம வீட்டுக்கு தானே வர போறாங்க, இங்க என்ன 1000 வீடா இருக்கு, நம்ம வீட்டுக்கு தானே வரணும்னு உட்கார்ந்து இருக்கல. கண்ட உடனே எதிர்கொண்டு ஓடுறான். ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே சாவகாசமா கேட்கிறவர்கள் அல்ல, எதிர்கொண்டு ஓடுகிறவர். நான் பார்த்திருக்கிறேன் பாஸ்டர், அந்த வார்த்தை எனக்கு நேரா தான் வருதுன்னு தெரிஞ்சு சிலர் எதிர்கொண்டு ஓடி வர்றதை நான் பார்த்திருக்கேன். அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டார். தனக்கு நேர வர்றாங்கன்னு தெரிஞ்சும் அமெரிக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்களேன். தட் இஸ் a danger. தனக்கு நேரா தான் வருது, தன்னோட தான் பேசுறாரு, தாங்கிட்ட தான் அந்த அழைப்பு வருதுன்னு தெரிஞ்சும் இருக்கிற இடத்தை விட்டு அசையாத ஒரு முரட்டாட்டம் பிடித்த சந்ததியின் நடுவில், the generation of dishonor, generation who despise God and men of God, தேவ மனுஷர்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் புருஷர்கள், simply God, they named புருஷர்கள். புருஷர்கள் அப்படின்னா சாதாரண மனுஷர்களை போல காட்சியளித்தவர்களாய் வந்தார்கள். he ran after him, எதிர்கொண்டு ஓடுகிறான். நான் பார்த்திருக்கிறேன். சில அனுபவம் உள்ள ஊழியக்காரங்களா இருந்தாலும் வார்த்தை அவங்களுக்கு நேரம் வந்தா சாஸ்தாங்கமா விழுந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நம்ம விழ வேண்டாம், ஆனா கொஞ்சமாவது மதிக்கணும். இல்ல பாஸ்டர், நிறைய பேருக்கு அந்த நான் பார்த்திருக்கேன். பைபிளே திறக்காத ஜாம்பவான்கள்லாம் பார்த்திருக்கேன். எழுதி வச்சுடுங்க, he will never call you back. ஆமா, if this is truth, இது சத்தியமானா மதிக்கவே மாட்டாங்க. அதுல ஒரு சில பரிசுத்தவான்களை ஹானர் தான் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி எதிர்கொண்டு ஓடி வருவாங்க. மனுஷனுக்கு முன்னாடி வேண்டாம் பாஸ்டர், ஆனா கர்த்தருக்கு முன்னாடி ஒரு மதிப்பை காட்டணுமா வேண்டாமா? எதிர்கொண்டு இந்த வார்த்தையை பேசுவோம், எதிர்கொண்டு ஓடி. அது என்ன எதிர்கொண்டு ஓடுறது? இங்க தானே வர்றாங்க, வந்தப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இடத்துக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்சிட்டு விட்டுருவாங்க சிலர்.
ஆனா வர்றதுக்கு முன்னாடி 4 கால் பண்ணி எங்க வர்றீங்கன்னு கேட்கறாங்கல்ல, that is a sign of honor. இங்க தானே வரப்போறாரு. என்ன அவருக்கு ஞானேஷுக்கு சொரண்டையில் ஏஜி சர்ச் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாதா? என்னத்துக்கு 2-3 தடவை கால் பண்ணோம்? that is a sign of honor. எதிர்கொண்டி ஓடுறது, எதிர்கொண்டு ஓடி போடுறது, அது 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 என்கிட்ட வர்றதா இருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன், நான் அதை ஹானர் பண்றேன், அதை நான் நேசிக்கிறேன். 3வது வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபைகள் நீர் உமது அடியானுடைய வீட்டை கடந்து போக வேண்டாம். அடுத்த வார்த்தை ப்ளீஸ். 4, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அடுத்த வசனம், 318 வேலைக்காரர்களை வச்சிருக்கிற ஒரு ஆளு கொஞ்சம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு தன்னை தாழ்த்துறார். கொஞ்சங்கிற வார்த்தையை அந்த ஆள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு ஆளு கொஞ்சம் வத்தல் பிடி தாங்க தாரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு ஆளு கொஞ்சம் தண்ணி எத்தனை துறை வேணும்னு கேட்டிருக்கணும் அந்த ஆளு. கொஞ்சம், இந்த கொஞ்சம் உத்தமத்துக்கு முன்னாடி, இந்த கொஞ்சம் ஆராதனைக்கு முன்னாடி, இந்த கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர், தப்பு இல்லை. கொஞ்சம் வசனம் தானே, என்ன ஏன் வார்த்தையா சொல்லுங்க, வசனம் கொஞ்சம். இதெல்லாம் பரலோகத்தை அட்ராக்ட் பண்ணுது. நான் பேசினா 2 மணி நேரம் பேசுவேன், நான் பேசினா 3 மணி பேசுவேன், நான் அது பேசுவேன் இதை பேசுவேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த அட்ரஸை நான் முதல்ல டெலீட் பண்ண போறேன், முதல்ல இதை டெலீட் பண்ண. எத்தனை பேர் வந்தாலும் சோறு போடுற எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அப்படி சொல்லல. கொஞ்சம் ப்ளீஸ் பாஸ்டர்ஸ் பேசுவோம், அம்மா பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சம். எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம், எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம். எத்தனை பேர் விசுவாசங்கிறது வேற பாஸ்டர், ஆனா God is expecting humbleness. கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன். தண்ணீரை கூட அதிகம் சொல்றதுக்கு மனசு வராத ஒரு ஆபிரகாம், தண்ணீரை கூட, தண்ணீருக்கு காசு இல்லையே, எக்ஸசிவா கொடுக்கலாமே, ஆனா அதுல கூட கொஞ்சம். அந்த வார்த்தை ஆவியானவர் அங்க பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நிச்சயமா ஒரு காரணம் உண்டு. பேசுவோம் கொஞ்சம். 4வது 5வது, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் கொண்டு வருகிறேன், அப்பொழுது நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியான் இடமட்டு வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய். சொன்னபடி செய்கிறவர்கள், எதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லுகிறோமோ அதையெல்லாம் செய்கிறவர்கள் 2ஆம் தரம் அழைக்கப்படுவார்கள். ஊழியத்தில் எத்தனையோ, இந்த ஜனவரியிலிருந்து அக்டோபர் வந்துடுச்சு, எத்தனையோ விஷயத்தை செய்வோம்னு சொன்னோம். ராத்திரியில் ஜெபிப்போன்னு சொன்னோம், 2 தடவை பைபிள் தியானிப்போன்னு சொன்னோம், ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் மட்டும் பண்ணுவேன்னு சொன்னோம். மற்ற யாரும் பேச மாட்டீங்க, நன்றி. ஆனா அவர் சொல்றாரு, நீ சொன்னல அதை செய். அப்படி சொன்னதை செய்யறவனுடைய கூடாரத்தை நான் மறுபடி தட்டுவேன். சபையின் நடுவில் எதையெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் செய்வோம். நீ சொன்னபடி செய். பேசுங்க பிரதர்ஸ் எல்லாம், கொஞ்சம் பேசுங்க. சொன்னபடி செய். அம்மா கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவோம், சொன்னபடி நான் செய்யணும். என்ன தீர்மானம் எல்லாம் எடுக்கிறோம். every time we are taking. அழகா சொல்றாரு, நீ ரொம்ப பேசாத, சொன்னதை செய். ரொம்ப பேசாத, சொன்னதை செய். இந்த வார்த்தையை பேசுங்க பாஸ்டர், சொன்னபடி செய். அப்பதானே நமக்கு ஒரு எழுப்புதல் வரும். மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து, மனைவியை சப்பாத்தி சுடவும் வேலைக்காரனை கறி வைக்கவும் சொல்றார். எங்க டீம் ஒர்க் இருக்கோ அங்க வருவார் திரும்ப. எல்லாமே பாஸ்டர் வைஃப் பாஸ்டர் பிள்ளைங்க செய்தா 2வது வரமாட்டார். எனக்கு சொல்லி அனுப்புறத நான் சொல்லுகிறேன், இதை நான் பதிவு செய்கிறேன். எல்லாம் நாங்க குடும்பமா தான் செய்வோம். செய்யுங்க, இதான் லாஸ்ட் நான் உங்ககிட்ட வர்றது. பாஸ்டர் யாரும் தோசை யார் சுட்டான்னு கேட்க மாட்டாங்க, கறி யார் வச்சாங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ தோசை சுடுற வேலையை மனைவிக்கும், கறி வைக்கிற வேலையை வேலைக்காரனுக்கும் கொடுத்து டேக் தட் பிரிவிலேஜ்னு சொல்றார். கரத்தடி எடுத்துக்கோன்னு சொல்றார். ஐயோ, தேங்க்யூ. கொஞ்சம் பேசுங்களேன், கொஞ்சம் பேசுங்க. இன்னும் எழுப்புதல் வரல. என்ன வரும். இன்னைக்கு எங்க டீம் ஒர்க் இருக்கு, எங்க டீம் ஒர்க் பார்க்க முடியுது. நம்பிக்கை துரோகங்கள் நடக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் சபையில உண்மை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மை உள்ள யோசுவாக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்மை விட ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஆயத்தமாகி ஜபிக்கிறவர்கள் சபையில உண்டு.
இது நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொன்ன ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி மம்ரையின் சமபூமியிலே உஷ்ணகால வேளையில் காத்திருக்கிற ஆபிரகாம், எதிர்கொண்டு ஓடுகிற ஆபிரகாம், கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அப்பம் என்று சொல்லுகிற ஆபிரகாம், சொன்னதை செய்கிற ஆபிரகாம், கூட்டு முயற்சியில் ஈடுபடுகிற ஆபிரகாம். எந்த சபை டீம் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, எந்த சபை சைமல்டேனியஸா விசுவாசிகளையும் சில ஊழியத்தில் இணைத்து விசுவாசிகளையும் பழக்குவிக்கிறார்களோ, ஆண்டவர் எழுதி வைக்க சொல்லுகிறார். நெக்ஸ்ட் இயர் டேட் புக் பண்ணிக்கோ. நான் சொல்றேன் பாஸ்டர், ஒரு பிரபலமான ஊழியக்காரர் என் சர்ச்சுக்கு அடுத்த வருஷம் வர்றாருன்னு சொல்றது பெருமை இல்ல. இந்த பிரபலங்களை உண்டாக்கின ஒரு பிரபலம் இருக்கார் பாருங்க, அவர் வரணும். கையை தட்டணும், கையை தட்டணும், கையை தட்டணும். கொஞ்சம் பேசுவோம், தப்பில்லை, தப்பில்லை. அப்ப என் ஹாஸ்பிட்டாலிட்டி சரியில்லையா? பேச மாட்டேங்கிறீங்களே. என் வரவேற்பு சரியில்லையா? என் சுபாவம் சரியில்லையாப்பா? அன்னைக்கு ஊழியம் ஆரம்பித்த போது வந்தார், திரும்ப ஒரு தடவை வரணுமே. அப்பாடு கூப்பிட மாட்டீங்களா? இல்ல இல்ல, அழுது எவ்வளவு நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவர் திரும்ப 2ஆம் தரம் வரல. அதான் 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 திரும்ப 2ஆம் தரம் வரல. பேசுங்க 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 பேசுங்க, வாயை திறந்து. ஓ ரபால ஹர்ஷ்மா கரந்தலமா ஷலமா ரதனசியா. 5வது ஒண்ணு நம்ம சொல்லிடுவோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25. ஒருவர் டிஸ்பிளேல போடுங்களே ப்ளீஸ். மார்க் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25. அவர் குருடனுடைய கையை பிடித்தவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அழைத்து கொண்டு போய், this is first time, கை உயர்த்தி சொல்ல முடிஞ்சா சொல்லுவோம், அழைத்து first time அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். 24 அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன். கவனிங்கள், முதல் தொடுதல் ஊழியத்தை மரங்கள் மாறி காட்டும், ஊழியத்தை தெளிவில்லாமல் காட்டும், ஊழியத்தை நிச்சயம் உற்சாகம் இல்ல, ஊழியத்தை நிச்சயம் இல்லாம காட்டும், ஊழியத்தை கிளாரிட்டி இல்லாம காட்டும், ஊழியத்தை உணர்வு இல்லாம காட்டும். ஆனால் பின்பு அவர் மறுபடியும் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் சிலருடைய ஊழியத்திற்கு மறுபடியும் அவன் கண்கள் மேல் கை வைத்து அவனை ஏறிட்டு, அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். ஊழியத்தை தெளிவா பார்க்க போறோம். ஊழியத்தினுடைய முதல் பகுதி மரங்கள் 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 மரங்கள். ஆவிக்குரிய அனுபவம் இல்லையோடு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஊழியத்துல சிலதெல்லாம் மரங்களை பார்த்தீங்கல்ல, விசுவாசிகள் மரங்கள் மாதிரி இருந்தாங்கல்ல, என்ன பிரசங்கம் பண்ணினாலும் மரம் மாதிரி உட்கார்ந்திருந்தாங்கல்ல. தரிசனத்தை சொன்னா புரிந்து கொள்ளாத மரங்கள். ஆனா என் தாசனுக்கு சொல்லு, ஒரு 2ஆம் தொடுதல் வரப்போகுது. மரம் எல்லாம் மனுஷர்களாய் மரங்கள் மரங்கள் மரங்கள். ஊழியத்தில் இவ்வளவு நாள் மரங்கள் உணர்வில்லாதவர்களை பார்த்துட்டு நீங்க அழுவீங்க, ஜனம் உட்கார்ந்து சிரிக்கும், அதான் மரம். நீங்க தரிசனத்தின் பாரத்தை சொல்லுவீங்க, சபையை விசாலப்படுத்தலான்னு சொல்லுவீங்க, நேரமா கூட்டத்தை முடிக்க மாட்டாரான்னு சொல்லுகிறவன் மரம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஊழியம் மரமா முடியாது. ஒரு 2ஆம் தொடுதல் நமக்காக காத்திருக்கிறது. ஒரு 2ஆம் தொடுதல். ஊழியத்தில் இன்னைக்கு எல்லா உணர்வற்ற நிலைமையில பார்க்கிறோம். கிராமங்கள் உணர்வற்ற நிலைமையில கிடக்கிறது. nobody is responding properly. யாரும் ரெஸ்பாண்ட் பண்றதில்லை. முதலாம் தொடுதல் வசனத்தை கூட மரமாதான் காட்டும். ஆனா 2வது தொட்டாருன்னு வைங்களே, வசனத்துல ஜீவன் வெளிப்படும். இன்னைக்கு அதிகாலை வேளையில் எங்க பரிசுத்தவான்கள் மேல 2ஆம் தொடுதல் அவசியப்படுகிற பெரிய எழுப்புதல் செய்தி இல்லைனாலும் எனக்கு ஒரு 2ஆம் தொடுதல் தேவைன்னு சொல்லுகிற அத்தனை பேர் மேலையும் ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். கொஞ்சம் கையை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. சிலருக்கு 2ஆவது தொடுதல், சிலருக்கு 2ஆவது தொடுதல். ஊழியத்துல மரம் 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 இல்ல இல்ல இல்ல, மரம் இல்ல, மரம் இல்ல, இனி மரம் இல்ல. ஊழியம் மரம் மாதிரி இருக்கா, கல்லு மாதிரி இருக்கா. ஊழியத்துல ரிசல்ட்டே இல்ல. 13 வருஷம் ஊழியம் செய்றேன். ஊழியத்துல நான் நிறைய பார்த்தது மரங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், 2ஆம் விசை அவன் கண்களை தொட்டான், அவன் தெளிவாய் காண்கிறான். ஊழியத்தை தெளிவா, ஊழியத்தை தெளிவா.
அந்த மந்த ஆவி உடையட்டும். இங்க பரிசுத்தவான்களே, தீன் பெருமை கொல்ல பண்ணுகிற இதோட ஊழியதோட முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. ஊழியதோட முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் பார்த்தது ஒரு பகுதி தான். இன்னும் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அது மரம் அல்ல, மனுஷர்களை பார்க்க போறீங்க. மனுஷர்களா ஊழியத்துல மரங்கள். அதனாலதான் யோவான் 16:20-21 அவள் பிள்ளை பேரு அடைந்திருக்கும் போது துக்கம் அடைந்திருக்கிறாள். பிற்பாடு பூமியிலே மனுஷன் பிறந்திருக்கிறான். ஏன்னா பிள்ளை பிறந்திருக்குன்னு தானே சொல்லணும். மனுஷன் ஏன் மனுஷங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு பிள்ளைய பெற்று தந்தா உனக்கு கஷ்டம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 வயசுல 7 மாசத்துல பிள்ளைங்க. எனக்கு கஷ்டம். இட்ஸ் மை பிரிவிலேஜ் டு ரைஸ் மை சில்ட்ரன். பிள்ளைகளை வளர்க்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியமா இருந்தாலும் பிள்ளைகளால நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்காக தான் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம். சபையில இனி பிள்ளைகள் அல்ல, சபையில மனுஷர்கள் பிறக்கணும். ஆதியாகமம் 2:7 மண்ணினாலே பிள்ளையை உண்டாக்கினார்னு போடல, மனுஷனை உண்டாக்கினார். இவனை எப்ப பிள்ளையாக்கி, இவனை எப்ப மனுஷனாக்கி தோட்டத்தை பண்படுத்த காக்க. மண்ணினாலே பிள்ளை உண்டாக்குறது தானே ஈஸி. சைஸ் குறவு இல்ல, மண்ணு நிறைய தேவைப்படாது இல்ல, எலும்பு ரொம்ப வேண்டாம் இல்ல. ஆனா சிருஷ்டிக்கும் போதே மனுஷனை சிருஷ்டிக்கிறார். பாஸ்டர் அழகா சொன்னாங்க. ஏசாயா 43:4 உன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷர்களை தருவேன். ஜீவனுக்கு பதிலாக பிள்ளைகளை தந்து நான் பேம்பர்ஸ் வாங்கி கொடுக்கவா? பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்கு என்ன தடுப்பூசி போடவா? அப்போ வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் செகண்ட் டச்? மனுஷர்கள். ஒரு ஊழியத்தை நிலமா தந்து எப்ப கட்டி. அதனாலதான் நகோமிக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தெரியுது ஆவியானவர் பேசுறது. அதனாலதான் நகோமி ரூத்துட்ட கேட்கிறா, ஓர்பால்ட்ட கேட்கிறா, என் வயிற்றுல ஒரு பிள்ளை உற்பத்தி ஆகி அவர்கள் பெரியவர்களாக மட்டும். அப்போ நகோமிக்கு தெரியும் இவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இனி ஒரு பிள்ளையை பிறக்க போறதில்லை. ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிற ஒரு போவாஸ் எங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் கிடைப்பதாக. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆயத்தமாக்கப்பட்ட நபர்கள் கிடைப்பார்களாக. காடை வெட்டி திருத்துற அளவுக்கு விடமாட்டார் ஜெயக்குமார் பாஸ்டர். ஆயத்தமாக்கப்பட்ட இடங்கள் கிடைக்க போது கைத்தட்டுங்க. ஆயத்தமாக்கப்பட்ட மனுஷர்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க, கொஞ்சம் கைத்தட்டுங்க. ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் ஆவியில நிரம்புங்க. கொஞ்சம் சில மேல அந்த அபிஷேகம், கொஞ்சம் அபிஷேகம். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் ரொம்ப உங்களை வெயிட் பண்ண விட மாட்டார். இனி என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை மனுஷர்களை தரப்போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை நம்புறவங்க. ஊழியத்தில் மனுஷர்கள் பிறக்க போகிறார்கள். உன் ஜீவனுக்கு பதிலாக நான் மனுஷர்களை தருவேன். திறமைசாலிகளை தருவேன், பக்குவம் உள்ளவர்களை தருவேன், தரிசனத்தை புரிந்து கொண்டவர்களை தருவேன். ஓ எல்லைகளில் இனி பிள்ளைகள் இல்லை. சுதந்திரவாளியானவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. வேதாகமம் சொல்லுவது உண்மையானார். ஊழியத்தின் முதல் பகுதி மரங்கள், பிள்ளைகள். ஆனா ஊழியத்தின் 2வது பகுதி மனுஷர்கள். மனுஷர்கள். யாரோ சில பரிசுத்தவான்கள் இப்படி நினைக்கிறீங்க, இனி எப்ப நிலவாக்கி எப்ப கட்டி மனுஷர்களாகவே தரப்போகிறார். கட்டப்பட்ட இடங்களை தரப்போகிறார். உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடங்கள் வரப்போகிறது. நம்புகிறவர்கள் கை தட்டி. வெட்டாத துறவுகள், கட்டாத வீடு இல்ல. ஒன்னிலிருந்தே நடக்கும் கணக்கு போடாதீங்க. ஒன்னிலிருந்தே நடக்கும் கணக்கு போடாதீங்க. அது மோட்சம். ஆவியானவர் சொல்லுகிறார் மனுஷர்கள்.
ஓர்பாளுக்கு புரிந்து கொள்ள முடியல. அதனால் அவள் திரும்பி போனாள். ஏன்னா அவ என்ன நினைச்சான்னா, இனி இந்த கிழவி கல்யாணம் பண்ணி ஒருவேளை குழந்தை பிறந்து அந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் ஏன் ஆயுசு காலம் முடிஞ்சிருமேன்னு சொல்லி திரும்பி போனாள். ஆனா ரூத்துக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, இவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிற எனக்கு இனி ஒரு துவக்கத்திலிருந்தே ஒன்ன தரமாட்டார், ஆயத்தமாக்கப்பட்டதை தர. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களே, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களே. எனக்கு நான் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை தொலைச்ச வேணா அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்த வேணா அவருக்கு தெரியும். இனி ஒரு பிள்ளையை உண்டாக்கி அதை வளர்த்து ஆண்டவர் சில ஊழியர்களுக்கு மனுஷர்களை தருவார். ஏன்னா பாருங்களேன், எங்க ஊழியம் எல்லாம் சபையோட இணைஞ்சுதான் இருக்கு. நாங்க பாக்குறோம்ல எல்லாம் பிள்ளைகளா இருக்கிற ஊழியம் வளராது. என்ன தரிசனம், விஷன், மிஷன் எல்லாம் போட்டாலும் எல்லாம் மரங்கள் எல்லாம் இருக்கு. மரங்கள், உணர்வு இல்லாதவர்கள், என் அன்பை புரிந்து கொள்ள தெரியாதவர்கள், நான் திட்டுறத கூட பாஸ்ட் என்ன வயிறாருன்னு சொல்ற மரங்கள், ஜெபத்துக்கு வான்னு சொன்னா கூட கஷ்டமா தோன்றுகிற மரங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வா உன்னை மறுபடியும் கண்ணத்தோட. எந்த இடத்தை, எந்த கண்ணு உங்க ஊழியத்தை மரமா பார்த்துச்சோ அதே கண்ணு மனுஷர்களை பார்க்க போகிறது. இந்த சுரண்டையில மரங்களை பார்த்த உங்கள் கண்கள் மனுஷர்களை பார்க்க போகிறது. உங்க தரிசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற மனுஷர்களை. யாரோ கணக்கு போடுறீங்க. 8 வருஷம் ஆகும். நான் ஆவியில ஒரு சத்தம் கேட்கிறேன், எங்கள் பிதாக்கள் இதை கட்ட 46 வருஷம் ஆச்சு. நோ பாஸ்டர், உங்களை 3 நாளைக்குள்ள கட்ட அவரால முடியும். என்ன பிள்ளைய கட்டுறதுக்கு தான் வருஷங்கள், மனுஷர்களை கட்டுவதற்கு 3 நாள். 33 வயதான இயேசுவை கொன்றவர்களை பிதா 3 நாளைக்குள்ள, நான் சொல்றேன், பிள்ளைகளை கட்டி எழுப்புறதுக்கு வருஷம் ஆகும். ஆனா மனுஷர்கள் கை தட்டுங்க. மனுஷர்கள் இனி உங்க ஊழியத்தில் சிலர் மேல அபிஷேகம் ஊழியத்தில் மனுஷர்கள் ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தில் அந்த துக்கத்தை நினையாதிருப்பார். இனி ஊழியங்கள் பிள்ளைகளாக அல்ல, ஊழியங்கள் மனுஷர்களாக. நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு அல்ல, மனுஷர்களுக்கு. உங்கள் சபை முழுவதும் மனுஷர்களால் நிரம்ப போகிறது. எந்த கிராமத்தை மரோன்னு சொன்னீங்களோ, எந்த இடத்தை மரோன்னு சொன்னீங்களோ, இந்த கிராமத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, 2வது தொட போறாரு. முக்கி மோதினாலும் 500 ஆத்துமாக்கள் தாண்டாதுன்னு சொன்ன இடத்துல 3 ஆராதனைகள் நடத்த உனக்கு இடம் உண்டாகும். ஏன்னா this is going to be the second touch. இப்ப யாரையும் கவனிக்க வேண்டாம். நீங்களோ ஆண்டவரும் என் ஊழியம் முக்கியம் அப்படின்னு நீங்க தோடிச்சதுன்னா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு 2வது போஜனம் தரணும், எனக்கு ஒரு 2வது அசைன்மெண்ட் தரணும். எனக்கு ஆவில உணர்றேன், சிலருக்கு வெளிப்படுத்துற விசேஷத்தை குறித்த போஜனத்தை தரப்போகிறார். கடைசி கால போஜனங்கள் சிலர் மேல வரப்போகிறார். Father, we release. Get ready. 2026 உங்க டீச்சிங்ஸ் எல்லாம் மாற போகிறது. முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும் அல்ல, வருகைக்கான போஜனம். உயிருள்ளவங்க ஆராதிங்க. தேவனுடைய சத்தம், எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எக்காலம். இப்ப எத்தனை பரிசுத்தவான்கள் உணர்றோம், 2வது தொடுதல் இல்லாம ஊழியம் சக்சஸ் ஆகாது. We may think that we are success. நாம நினைக்கலாம் நான் சக்சஸ். அவரு சொல்றாரு, 2வது போஜனம் கிடைக்கலையே இவங்களுக்கு, பேசுங்க.
ரெண்டாவது தரிசனம் ரெட்டிக்கலையே, ரெண்டாவது எக்காலம் ஊதப்படலையே, ரெண்டாவது அழைப்பு வரலையே, ரெண்டாவது தொடுதல் வரலையே. இல்ல கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தானே படிப்படியா சொல்றோம். நன்றி. ஏன்னா கெனசரேத்து கடற்கரையில பேதுருவை முதல்ல சந்திச்சு அழைச்ச அழைப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னு தெரியல. ஆனா திபேரியாவில் ரெண்டாவது அழைப்பு, எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல சால்வையை போட்டது பெரிய தாக்கத்தை உண்டாக்கல. ஆனா ரெண்டாம் சால்வை யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொன்னார். பெரிய இம்பாக்ட் ஒன்னும் உண்டாக்கல. அவர்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல, அப்போஸ்தலர் 2 நாள்ல, அப்போ செகண்ட் டச்னு ஒன்னு இருக்குல்ல. இன்னைக்கு நான் வந்ததுனால அது நடக்கும்னு சொல்லல. இந்த சீசன்ல ரெண்டாவது தொடுதல் ஆயத்தமா இருக்கு. என்ன அந்த பவுல தொட்ட கையால என்ன ஒண்ணு தொடுகள, இந்த குருடனை கைய கண்ணம் போடுகள, இந்த குருடனை தொட்ட கையால என்ன ஒண்ணு தொடுகள. சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறவங்க விடுங்க, மற்றவங்க ஜெபிப்போ. என்ன ஒண்ணு தொடுங்கப்பா, என்ன ஒண்ணு தொடுங்கப்பா. என் ஊழியம் முக்கியம்னு சொல்றதுக்கு ஒரு ரெண்டாவது போஜனத்தை தாங்கப்பா. ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரியா இருக்குதுல்ல. திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்றார், ரெட்டுடுத்தி புலம்பி அழுவோம், ரெண்டாம் போஜனம் இல்லாம புது வருஷத்தை நான் பார்க்க கூடாது. ரெண்டாம் காலம் இல்லாம நான் போக கூடாது. ரெண்டாம் அழைப்பு இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு ரெண்டாவது தொடுதல் வேணும்பா. நாம் பிரசங்கி யாருன்னும் நீங்க கேட்கறவங்களும் இல்லை. நம்ம நடுவில் ஆவியானவர் பேசுறாரு. என்ன ஒரு மைக் சிஸ்டமா நினைச்சுக்கோங்க, என்ன ஒரு ஸ்பீக்கரா நினைச்சுக்கோங்க. என்ன சாதிக்க போறோம் பாஸ்டர் ரெண்டாவது டச் இல்லாம? பிரதர் என்ன சாதிக்க போறோம் ரெண்டாம் தொடுதல் இல்லாம? சகோதரி ரெண்டாம் தொடுதல் இல்லாம என்ன செய்திட போறோம்? அப்படி ரெண்டாம் தொடுதல் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்கன்னா உங்க ஆசைகளை காட்டுங்க, உங்க எகுவை காட்டுங்க, உங்க எலிசாவை காட்டுங்க, உங்க ஓரைப்ப காட்டுங்க. உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ரெட்டிப்பு கிடைச்சதுன்னா, ரெட்டிப்பு ரெண்டாவது சொப்பனம் தரிசனம் கிடைச்சதுன்னா தேவன் சீக்கிரமா செய்த காரியங்களை காட்டணும்ல. ரெண்டாம் எக்கால ஊதப்பட்டுட்டுன்னா என் தேக்க நிலைமை மாறி இருக்கணும்ல. ரெண்டாவது அழைப்பு கிடைச்சிருந்தா என்ன நம்பி இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கணும்ல. சட்டங்கள் மாறி இருக்கணும்ல. அப்ப இன்னைக்கும் சட்டங்கள் மாறலன்னா இன்னும் நமக்கு ரெண்டாவது அழைப்பு வரல. இன்னும் ஊழியத்தை மரமா தானே பாக்குறோம். எப்ப பைபிள் படிச்சாலும் மரம் மாறில தெரியுது எனக்கு. ஆராதனை நேரம் எனக்கு மரம் அல்ல இருக்கு. ஆனா எப்போ எனக்கு மரங்கள் மனுஷர்களாய் தெரிகிறார்களோ அப்போ எனக்கு ரெண்டாவது தொடுதல் வந்துச்சு. பைபிளை சும்மா படிச்சா கூட அழுவீங்க. எனக்கு ஆவியானவர் சிலருக்கு சொல்லுகிறார், நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க பைபிள் காலேஜ் முடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ரெண்டாம் தொடுதல் உங்க கண்ணுல வந்துடட்டும். வேதம் நிர்வாணமா உங்களுக்கு முன்னாடி தெரியும். சில விஷயங்களை கர்த்தர் வேடிக்கையாய் உங்களுக்கு கை தட்டணும்னா தட்டுங்க. ஓ ரபா சதராதனா, அவருடைய வார்த்தைகளை கையில் எடுத்து பேசக்கூடிய அதிகாரத்தை, ஆக்சஸ் சிலருக்கு இரண்டாம் தொடுதல்ல தரப்போகிறார். கல்லாதவர்களா இருந்தும் வேத எழுத்துக்களை அதிகாரத்தோடு போதிக்கிறாரே. வானம் திறக்குது, வானம் திறக்குது. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருது, ஒரு புதிய வல்லமை இறங்கி வருது. சிலர் மேல இரண்டாம் தொடுதலுக்கான ஆயத்த வேலை, ஆயத்த வேலை, ஆயத்த வேலை. எங்க பாஸ்டர்ஸ் மேல, எங்க தகப்பன்மார் மேல. கண்ண மூடி ரெண்டு வார்த்தை ஜெபிப்போம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு கிடைச்சதோ இல்லையோ, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த இரண்டாம் போஜனத்தை தந்து உங்க ஊழியம் தென்காசில எவ்வளவு முக்கியம்னு காட்ட போறார். சொரட்டையில உங்க ஊழியம் எவ்வளவு முக்கியம்னு காட்ட போறார்.
உங்க கிராமத்துல உங்க சபை அது ஆஸ்பெக்டா ஷீட்டா இருக்கலாம், ஆனா உங்க ஊழியம் எவ்வளவு முக்கியம்னு கர்த்தர் காண்பிக்க போகிறார். சிலருக்கு தரிசனம் ரெட்டிக்க போகிறது. அது என் மகனுடைய சொந்த விருப்பம் அல்ல. நீங்க பலிபீடத்தில் ஒவ்வொரு வாரமும் அறிவிப்புல சொல்றது உங்க சொந்த யோசனையோ சொந்த திட்டமோ அல்ல. தேவன் அதை நிச்சயித்திருக்கிறார். அது சீக்கிரமாய் நடக்கும் என்பதற்காக உமக்கு சொப்பனம் ரெட்டித்தது. சிலருடைய தேக்க நிலைமையை மாற்ற, ஒரே மாதிரியான வாழ்க்கையை மாற்ற, சிலருக்கு இரண்டாம் எக்காலம் துணிக்கப்பட போகிறது. சிலருக்கு இரண்டாம் அழைப்பு கிடைக்க போகிறது. உங்களுடைய பந்தி விசாரிப்பு, உங்களுடைய ஆயத்த வேலைகள், சிலருக்கு இரண்டாம் தொடுதல் கிடைக்க போகிறது. மரங்களை மனுஷர்களாய் பார்க்க அடுத்த கட்ட ஊழியம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஊழியத்தினுடைய இரண்டாவது டச். நான் மரிப்பதற்கு முன்பதாக அந்த இரண்டாவது தொடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் இப்படி சொல்றேன், இது சரியா இருக்குமானால் எத்தனையோ ஊழியக்காரங்க முதல் தொடுதலோடு தன் ஓட்டத்தை முடித்த போது, ஒரு சிலர் மட்டும் தன் ஓட்டத்தை இரண்டாம் தொடுதலோடும், அதை எப்படி சொல்லலாம், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசத்தில் தேவனால வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற, நான் இல்லை, தேவனால வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா, இது எங்கள் ஊழியத்தினுடைய இரண்டாவது பார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் எவிடென்ட், ஷைனிங். நான் தியானிக்கிறது வசனம்தான். ஆனால் அந்த இரண்டாவது சந்திப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு தந்ததே கிருபைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இல்ல, அந்த ரெண்டாவது ஒரு சந்திப்பு இருக்கு அப்படிங்கிறதையே நமக்கு உணர்த்துறாரு. அதை உணர்த்துற என்ன பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ உணரவோ செய்யறாருன்னா நமக்கு தரப்போறாருன்னு அர்த்தம். அதுக்காக தான், இல்லைன்னா தரமாட்டாரு, இல்லைன்னா அதை காமிக்க மாட்டாரு, இல்லைன்னா அதை பேச மாட்டாரு. அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வருஷம் எங்களுக்கு அந்த இரண்டாவது போஜனம், அந்த தரிசனம் ரெட்டிப்பாகட்டும். பாருங்க, யாத்திராகமம் 24 அது உண்மைதானா இல்லையான்னு நம்ம பார்க்கலாமே. ப்ளீஸ், யாத்திராகமம் 24:9 முதல் ப்ளீஸ். எக்ஸோடஸ் சாப்டர். மோசையும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரின் 70 பேரும் ஏறி போய். அப்ப மொத்தம் எத்தனை பேர் பாஸ்டர்? 74 பேர். ப்ளீஸ் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன். 74 பேர். 70 மூப்பர்கள், மோசே ஆரோனோட சேர்த்து 2, ஆரோனுடைய 2 பிள்ளைங்க நாதா அபியூ 2 பேர். 74 பேர் இஸ்ரவேலுடைய ஏறி போய். சீக்கிரம் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அடுத்த வசனம். அவர் இஸ்ரவேலின் புத்தருடைய தம்முடைய கையை he called once, ஒரு தடவை மேல கூப்பிட்டார், ஆனா கையை நீட்டல. அவர் கையை வச்சிட்டார்னா அட்டஸ்டேஷன் அர்த்தம். அவர் தம் கையை நீட்டவில்லை. he didn't stretch out his hand. அவர் தன் கையை he never stretched out his hand. He didn't stretch out his hand. கையை நீட்டல பாஸ்டர். அவர்கள் தேவனை தரிசித்து பின் புசித்து குடித்தார்கள். அடுத்த வார்த்தை ப்ளீஸ். நீ மலை. அப்ப இது ஏற்கனவே மோசே ஒரு தடவை கூப்பிட்டாரு. 74 பேரையும் ஒரு தடவை கூப்பிட்டாரா, நான் கையை நீட்டல. அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் இரண்டாம் அழைப்பு இல்லைன்னு. எல்லாருக்கும் இரண்டாம் அழைப்பு இல்லைன்னு. ஒருவேளை இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனா ஊழியமும் வாழ்க்கையும் ரொம்ப சாதாரணமா முடிஞ்சிடும். வருகை நாளில் நாம தான் அவருக்கு முன்னாடி அழணும். ஒரு தடவை அவங்க எல்லாரையும் கூப்பிட்டார். ஆனா 2ஆம் தரம் மோசே அழைத்தார். அவன் மலைக்கு ஏறி போனான். அந்த 2ஆம் தரம் தான் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் அடுத்த கட்ட ஊழியத்துக்கான சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு காணிக்கை வாங்கணும், கான்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறார். சாங்சுவரி, வாசஸ்தலத்தை கட்டுறதை பத்தி பேசுறார். சீத்தி மரத்தினாலே உடன்படிக்கை பெட்டி செய்யறதை பத்தி பேசுறார். அப்பமேஜை பத்தி பேசுறார். 7 பொன் குத்துவிளக்கு பத்தி பேசுறார். வெங்கல பலிபீடத்தை பற்றி பேசுறாரு. தூப கலசத்தை, தூப பீடத்தை பற்றி பேசுறாரு. ஆரோன் வஸ்திரத்தை பற்றி பேசுறாரு. அபிஷேக தைலத்தை பற்றி பேசுறாரு.
ஓய்வு நாளத்தை பற்றி பேசுகிறாரு. நல்லது நல்லது நல்லது. இது எதுவுமே சிலர்கிட்ட பேசுறது இல்லை. இந்த 2ஆம் கட்ட ஊழியத்தை பற்றி சிலர்கிட்ட பேசுறதே இல்லை. ஏண்டா இவங்க வந்தாங்க, புசிச்சாங்க, குடிச்சாங்க. இப்போ நான் கேட்குறேன், புசிச்சு குடிச்சு எதையோ கண்டேன்னு சொல்லி போறது என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை பழமொழி ஆயிடக்கூடாது. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாய் முடிந்துவிடக் கூடாது. மாறாக என்னை 2ஆம் தரம் மலையினிடத்தில் ஏறி வர பண்ணி கடைசி காலத்திற்கு தேவையான அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் எனக்கு தர வேண்டும்னு சொல்லுகிறேன். எல்லா பரிசுத்தவான்களும் 2 வார்த்தை ஜெபிக்கல. நீங்க கவனிக்கிறீங்க, எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் வாயத்தரங்க தப்பு இல்லை. நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவர் பேசுறாருங்கிறத என்னால உணர முடியுது பரிசுத்தவான்கள். ஆனாலும் கொஞ்சம் நீங்க சத்தத்தை எழுப்புங்க. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் இந்த முழரவு ஜெபத்தில் ஆண்டவர் முகாந்தரம் கொண்டு இந்த 2ஆம் தரத்தை பற்றி எங்களோடு நீர் பேசுவீனாரா? அந்த 2ஆம் தரம் எங்களுக்கு அவசியம் படுமானால் அந்த 2ஆம் தரத்துக்காக எங்களை நாங்கள் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். கொஞ்சம் வாயை திறந்து 2 நிமிஷம் ஜெபிப்போம். எப்படி ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரோ அப்படியே, எப்படியெல்லாம் ஜெபிக்க வைக்கிறாரோ அப்படியெல்லாம் ஜெபிப்போம். 5 வார்த்தைகளை வசன ஆதாரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஓ ராமா ஷேகேனி அந்தனா, ஒரு 2ஆம் போஜனம் எனக்கு அவசியமானால் அந்த 2ஆம் போஜனம் எனக்கு கிடைக்கட்டும். ஒரு சொப்பனம் எனக்கு ரெட்டிக்க வேண்டுமானால் அந்த சொப்பனம் ரெட்டிக்கட்டும். ஓ, எனக்கு 2வது ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டுமானால் 2வது எக்காலம் ஊதப்படட்டும். 2வது அழைப்பு அவசியமானால் 2வது அழைப்பு கிடைக்கட்டும். 2வது தொடுதல் அவசியமானால் 2வது தொடுதல் கிடைக்கட்டும். இதுவரைக்கும் சாதாரணமாய் பேசினது முதல் அழைப்பு. ஆனால் 2ஆம் அழைப்பிலே விசேஷமானவைகளை பேச போகிறார். மகிமையானவைகளை வசனிக்க போகிறார். ஓ தேவனுடைய நகரமே, ஊழியத்தினுடைய செகண்ட் ஃபேஸ் திறந்து வருவதாக. சிலர் கண்ணீரோடு காத்திருக்கிறீங்க. இதுதான் ஊழியமா? இவ்வளவுதான் வாழ்க்கையா? ஊழியத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும் போது உங்கள் ஆவி உற்சாகம் அடையும். உங்க ஆவியில சந்தோஷம் வரும். உங்க ஆவியில நம்பிக்கை. 2வது தொடுதல் கிடைச்சிச்சா? எனக்கு 2வது போஜனம் தந்துட்டாரா? அது கிடைச்சிட்டா கிடைக்கலையாங்கிறதுக்கு சில அடையாளங்களும் இருக்கு. ஆசகேல்கள், எகுக்கள், எலிசாக்கள் எழுப்பி இருப்பார்கள். தேக்க நிலைமை மாறி இருக்கும். ஊழியத்தை தெளிவாய் பார்க்க ஆரம்பித்திருப்போம். வேத வாக்கியங்களை தெளிவாய் பார்க்க ஆரம்பித்திருப்போம். எனக்கு அந்த 2வது தொடுதல் ஊழியம் சாதாரணமா முடிச்சிடக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லுவோம், வந்தோம், சாப்பிட்டோம், தரிசிச்சோம், அதோட முடிச்சிடக்கூடாது. சரித்திரம் படைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம், நாமே நிறைய பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் ஆண்டவரே. I need a second touch from you, Lord. பாருங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் சபையாக தீர்மானம் பண்ணி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை, யூதாவையும் சீலாவையும் அனுப்புறாங்க. அவர்கள் வந்து சபையை திடப்படுத்துறாங்க. 32ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாயிருந்தார்கள். அவர்கள் சபையை திடப்படுத்தி அநேக புத்தி சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள். சில காலம் அங்கே இருந்து இந்த செகண்ட் டச்சினுடைய மகத்துவத்தை பாருங்க. இந்த 2வது தொடுதலுடைய முக்கியத்துவம் ஏன்? அதை சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அடுத்த வசனம் படிக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லுவோம், சீலாவுக்கு அங்கே தரித்திருப்பதுனால. ஏன்னா அவன் கூட வந்த யூதா போயிட்டார். ஆனா சீலா அங்கே தரித்திருப்பது யாரும் அவருக்கு சொல்லல. சொப்பனம் கொடுத்ததா பைபிள்ல இல்ல. யாரும் நம்பிக்கையின் வார்த்தை கொடுத்து நீங்க இருன்னு சொல்லல. ஆனா இதுக்கு இடையில பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சண்டை வருது. நம்ம ஏற்கனவே வசனம் பிரசங்கித்த இடத்துக்கு திரும்ப போய் பார்ப்போம், ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்ப பர்னபா சொல்றாரு, மார்க் என்ன பேர் கொண்ட யோவான நம்ம
இந்த 2 பேர் உள்ளவன் ஒரு நாள் விளங்க மாட்டான். மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான், 2 சிம் வச்சிருக்கிறவங்க, ரெண்டு இந்த 2 பேர் மார்க் என்னும் பேர் கொண்ட அவன். அப்போ பவுல் சொல்றான், அவன் விளங்காதவன், அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ரட்சிக்கப்பட்டிருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட அது வேற. சிலருக்கு இந்த பேர் என்பது சுபாவம், டியூவல் ஆக்ஷன், டியூவல் மைண்ட் செட். மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான். ஆபிரகாம் அலைஸ் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாமா மாத்திட்டார். அது என்ன அலைஸ் அல்லது மலர் என்கிற மெர்லினுக்கும் மெர்லின் தான். முறைச்சல பாக்குறீங்க, எத்தனை விவாகரிக்க வாசிருக்கோம். இந்த 2 பேரே டேஞ்சர் தான். மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான், மறு பேர் கொண்ட. இவங்க எதுக்கு இவங்க சண்டை போடுவாங்கன்னு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அங்கே அவன் தரித்திருந்தான். He got a second touch. வெறுமனே தீர்க்கதரிசியின் கூட்டத்தில் இருந்து சபையை திடப்படுத்துகிறவனாக இருந்தவன். அடுத்த வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சண்டை போட்டு போனதுனால பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு. சிலருடைய வாழ்க்கையில் இந்த 2வது தொடுதல் உங்கள் வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றி விடுகிறது. சில நேரம் ஏன் நான் இங்கே இருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறேன், எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 2வது தொடுதலுக்காக கர்த்தர் நம்மை காத்திருக்க பண்ணுவார். லெட் மீ வெயிட் லார்ட். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிப்போம், கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிப்போம். நமக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நிச்சயங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கட்டும். கொஞ்சம் ஜெபிக்க விருப்பம் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் ஜெபிப்போம். எனக்கு ஒரு 2வது தொடுதல். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆதியாகமம் 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே. ஒரு தடவை கூப்பிட்டா இட்ஸ் நார்மல், 2ஆம் தரம் கூப்பிட்டா இட்ஸ் அர்ஜென்ட். கடைசியா நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏன் 2ஆம் தரம்? சபையை தீவிரப்பட சொல்லுகிறார், ஊழியர்களை தீவிரப்பட சொல்லுகிறார். நம்ம வீட்டில இருந்தே ஒரு கால் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டோம் போனை. 2 தடவை கால் வந்துட்டுன்னா எடுத்துருவோம். ஒரு தடவை என் வீட்டில இருந்து ஒரு தடவை கால் பண்ணா நான் பார்த்துட்டு கூட வச்சிருவேன். ஆனா 2 தடவை வந்துட்டா நானே திரும்ப கால் பண்றேன். என்னெல்லாமோ தோணிடுது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, யாராவது. அப்போ அந்த 2ஆம் தரம் வந்துட்டாலே அர்ஜென்சி, மேட்டர் இஸ் சீரியஸ். ஆபிரகாமேன்னு கூப்பிட்டிருந்தா இவரு பிள்ளைய வெட்டிட்டு என்னன்னு கேட்டிருப்பார். ஆபிரகாமேன்னு கூப்பிட்டதுனால கத்தியை வச்சுட்டு என்னன்னு கேட்டார். 2ஆம் தரம் என்பது சிலதிலிருந்து நம்மை காப்பாற்ற, to preserve, to protect, to save, நம்மை தப்புவிக்க, நம்மை எச்சரிக்க, நம்மை அரவணைக்க ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். 2ஆம் தரம் ஆண்டவர் 2ஆம் தரம் தீவிரப்பட சொல்கிறார். 2 தடவை ஒரு பேரை சொல்லி படபடன்னு 2 தடவை கூப்பிட்டுட்டாலே. அதனாலதான் இயேசு பேசின எல்லா வசனங்களும் மெய்யாகவே, ஆனால் சில இடங்கள்ல மட்டும் மெய்யாகவே. ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கியம்னு அர்த்தம், இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். ஆபிரகாமே. ஆண்டவர் சிலரை தீவிரப்பட சொல்லுகிறார், சிலருக்கு 2வது அழைப்பு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. சிலருடைய ஊழியத்தில் 2வது எக்காலம் தொனிக்க ஆயத்தமா இருக்கிறது. கை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகமா இந்த 2ஆம் தரத்தை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். 2ஆம் தரம் தீவிரம், அர்ஜென்சி, தீவிரம், காரியம் அவசரம், ராஜாவின் வேலை அவசரம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே. ஏன் எலியா எலிசாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும்? ஒருவேளை எலிசாவினுடைய மெத்தன போக்கு, நிர்விசாரம் அல்லது பார்த்து கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணம், தாமதிக்கிற எண்ணம், நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு கேள். அப்போ எலிசா எப்ப வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், எப்ப வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்ப வேணாலும் சாதிக்கலாம்னு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன்.
அதனால தான் அவரை அவசரப்படுத்தி சொல்றார், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேணும்னா கேள். ஏன்னா உன் சௌரியத்துக்கு எதுவும் காத்திருக்க போறது இல்லை. அந்த எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே என்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பயர் என்கிற வார்த்தையை சொல்றாங்க. எக்ஸ்பயர் எக்ஸ்பயர் ஃபினாயில் பாட்டில் கூட போட்டிருக்கான் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட். கக்கூஸ் கழுவுமே பினாயில், அந்த பினாயில் எழுதியிருக்கான் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட். பயன்படுத்துகிற லைசன்ஸ், ஆதார் கார்டு எவ்ரிவேர். அப்போ எலிசாவுக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு தோணும் போதெல்லாம் கிடைக்காது, எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, பிஃபோர் ஐ டேக்கன் அவே. தேவனுடைய காரியங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தன்மை இருக்கு. தேவனுடைய திட்டங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தன்மை இருக்கு. அதனால நான் இருக்கும் போதே நீ எதையாகிலும் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். சமயம் தாமதிக்காம கொஞ்ச நேரம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிப்போம், பேசுவோம். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வந்து பேதுருவுக்காக 3 தடவை காத்திருந்தது. முதல் தடவை சொல்றார் அப்படி அல்ல ஆண்டவரே, இரண்டாவது தடவை சொல்றார் அசுத்தமானது, மூணாவது தடவை கூடி எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒரு சொப்பன மாத்திரம் அல்ல, புறஜாதிகளுடைய ஊழியத்தை அவனை விட்டு எடுத்துட்டார். அப்போஸ்தலர் 1 - 12 வரைக்கும் எங்க பார்த்தாலும் பேதுரு பேதுரு பேதுரு. ஆனா அப்போஸ்தலர் 13 - 28 வரைக்கும் எங்க பார்த்தாலும் பவுல் பவுல் பவுல். ஒரு விஷயம் நமக்காக காத்திருப்பது இல்லை. ராஜாவின் வேலை அவசரம், ராஜாவின் வேலை அவசரம். God's work is urgent, அவசரம். அப்ப ஏன் அப்போ நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். எலியா வாழ்ந்த நாட்கள்ல எலிசா மட்டும் அவருக்கு சீஷன் இல்லை, அவருக்கு நிறைய தீர்க்க தரிசன பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுது. எரிகோவிலே, பெத்தேலிலே, யோர்தானில் 3 இடங்கள்ல. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 50க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நிறைய நியூமரஸ் டிசைபிள்ஸ், அநேக சீஷர்கள் எலியாவின் காலத்தில் வாழ்ந்தாலும் எலியா சத்தியத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னன்னு எல்லாரையும் கூப்பிட்டு தான் சொல்லி இருந்திருக்கணும். அதாவது இது இந்த மெசேஜை குரூப்ல போட்டிருந்திருக்கணும் நம்ம லாங்குவேஜ்ல சொன்ன. இந்த மெசேஜ் ஆனா எலிசாவும் அந்த குரூப்ல இருந்திருப்பார்னு சொரண்டை ஆல்நைட் ஃபெலோஷிப்ல இது போட்டிருக்கான்னு பார்க்கல, போடல. ஆனா தனி அவன் பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஏதாவது வேணா கேளு. அப்போ இந்த 2ஆம் தரம் என்பது இட் வாஸ் a personal invitation, not for all. இது எந்த அளவுக்கு நாம கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிரகித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இது பொதுவான அழைப்பு இல்லை. இது தனக்கு மரணம் நேரிடும் போது யாக்கோபு தன் எல்லா பிள்ளைகளையும் தன்னிடத்தில் வரவழைத்தான் என்று ஆதியாகமம் 49:1 போட்டிருக்கு. அப்படி எலியா எல்லாரும் நான் அப்படி எல்லாரும் it was a personal invitation. இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. ஏன் நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே எலியா மூலமாக எலிசாவுக்கு மட்டும் இந்த அழைப்பை கொடுக்கிறீர்? கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்க கேளுங்களேன், ஏன் இந்த தனிப்பட்ட அழைப்பு? Why this personal call, personal invitation to Elisha? ஏன்னா மற்றவர்கள் எலியாவை பின்பற்றினதை விட எலிசா எலியாவை பின்பற்றின விதம் அதிகம். He had a close walk with Elijah. கொஞ்சம் உற்சாகமா பேசுங்களேன். மற்றவர்களை விட எலிசா எலியாவை நேசித்தது அதிகம். இன்னும் பச்சையா சொல்லணும்னா டிஸ்பிளேல போட வேண்டாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல அவன் கூட இருந்த மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு உனக்கு தலைமையா இருக்கிற உன் ஆண்டவனாகிய ஐயா இந்த உற்சாகம் போதாது. ஊழியர்களா இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி பேச வரமாட்டேங்குது. கொஞ்சம் உனக்கு அப்ப பாஸ்டர் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு அவன் தலைவன் இல்லைன்னு. அவன் சீலை யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனா அவங்க எங்க தலைவன் இல்லை. எலியாவுடைய சீல் வேணும், அவன் கையெழுத்து வேணும், ஆனா அவன் வேண்டாம். என்ன சொல்லியிருக்கணும்?
நம்ம தலைவர் போறார்ப்பா, என்ன செய்யலாம்? உனக்கு தலைவன், உன் ஆண்டவன், உன் எஜமானன், உனக்கு தலைமையா இருக்கிற போட்டுருங்க. உனக்கு தலை. அப்ப எலியா என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு உனக்கு எனக்கு பாண்ட் இருக்குன்னு, உனக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்போ சொல்றாரு, நீ ஏதாவது பெற்றுக்கொண்டு சாமி, இல்லைன்னா நாளைக்கு என்னையும் கேவலமா பேசுவான், உன்னையும் கேவலமா பேசுவான். இப்ப நான் சொல்றேன், மற்றவங்க ஊழியத்துல பழகினதை விட நீங்க ஆண்டவரோட நெருங்கி பழகினது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. உங்க ஆராதனையில் இருக்கிற இன்டிமேசி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, நீங்க இயேசுவை நேசிக்கிற விதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, அதனாலதான் சொல்றாங்க உன் கடவுள். உன்னை பேசுங்க பாஸ்டர் ப்ளீஸ். அதனால சொல்றாரு, இப்ப நான் இப்படி சொல்றேன், மற்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீ ஜெயிக்கணும் எலிசாவே, நீ சாதிக்கணும், நீ பெற்றுக்கொள்ளணும், நீ தென்காசி அசைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கை கொண்டு வந்தவங்க கை தட்டலாம். கொஞ்சம் கை தட்டி ஆராதிங்க, கொஞ்சம் கை தட்டி ஆராதிங்க, கொஞ்சம் கை தட்டி ஆராதிங்க. ஆராதிக்க முடியாம அப்படி இருக்கீங்களா, அல்லது சாதிச்சுட்டோன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா, எனக்கு தெரியல. கொஞ்சம் நான் சொல்றேன், எல்லாரையும் பிரஷர் பண்ண மாட்டாரு, ஆனா சிலரை பிரஷர் பண்றாரு. அவர் பிரஷர் பண்றார். இட்ஸ் காட்ஸ் பிரஷர். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அழுத்தம், இது மனுஷன் கொடுக்கிற அழுத்தம் இல்ல, கர்த்தர் கொடுக்கிற அழுத்தம். ஏன் தெரியுமா? நீங்க நெருக்கமா இயேசுவோடு பழகி இருக்கிறீங்க, நீங்க அவரை பின்பற்றி இருக்கிறீங்க, அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறீங்க. அதனால இது அவருடைய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், இது அவருடைய சிங்காசன சம்பந்தப்பட்டது, இது அவருடைய நாம சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க ரெடியோ இல்லையோ, ஆனா நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறது அவர் வைராக்கியமா இருக்கிறார். ரெட்டிப்பானது இதே பட்டணத்தில் யாரு ஜெயிச்சாங்களோ இல்லையோ, பாஸ்டர் நீங்க ஜெயிக்கணும், சிஸ்டர் நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். கொஞ்சம் வாயை திறங்க. அப்போ ரெண்டு கூட்ட ஊழியர்கள் இருக்காங்க. அதிகமாய் தேவனை நேசிக்கிற ஊழியர்களும் உண்டு, தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகிற ஊழியர்களும் உண்டு. அப்படி பிழைப்பு நடத்துறவன் சொல்றா, உனக்கு தலைமையாக இருக்கிற உன்னாட்டவனாக எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. அதனாலதான் எலியா சொல்றாரு, எலிசாவே யாரு ஜெயிச்சானோ இல்லையோ, நீ ஜெயிக்கணும், நீ பெற்றுக்கொள்ளணும், ஓ நாம தீர்க்க தரிசனம் உரைக்கணும், ஓ நாம மரித்தோர உயிரோடு எழுப்பணும். இந்த சந்ததியில யாரு செய்யாதத நீ செய்யணும், நீ செய்யணும். இல்லன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? எலியாடு போனா தெருவில் நிற்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவரை நம்பி படிப்பை விட்டுட்டு வந்தாங்க, தெருவில் நிற்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இயேசுவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, தெருவில் நிற்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இது போதாது பாஸ்டர், இது போதாது. ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களோ இல்ல எலிசாவா? கொஞ்சம் வாய்களை திறங்க. சில இடத்துல அவரே சொல்லுவாரு, உனக்கு போதாதுன்னு. நான் அவர்கிட்ட போறீங்க பார்த்து செய்யுங்க சாமின்னு சொல்றது வேற, ஆனா அவரு என்ன கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது பெற்றுக்கொண்டு சொல்றாருன்னா அது என்ன தெய்வம்? What kind of God we are serve? 23 வருஷமா ஊழியம் செய்றேன், பார்த்தெடுத்து ஏதாவது செய்யுங்கன்னு நான் கேட்கறது நியாயம். ஆனா என்ன கூப்பிட்டு வச்சு எதையாவது கேளுன்னு அவர் சொல்றாருன்னா அது என்ன? இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. அந்த பாரம் எல்லாருக்கும் வராதே. நம்ம எல்லாம் ஹீரோயிசம் இல்லை. இருக்கட்டும், நல்லா இருங்க. ஆனா ஒண்ணு பாஸ்டர், நீ பாஸ்டர் போய் எனக்கு இதை செய்யக்கூடாதா, ஊழியம் 20 வருஷம் தாண்டுதேன்னு கேட்கறது மனுஷன். ஆனா என்ன பார்த்து நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்றதுக்கு பேரு தெய்வம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்ன சொல்லி அனுப்புறாருன்னு சொல்றேன். நீ பட்ட பாடுக்கு இது போதாதுன்னு எனக்கு தோணுது. நீ வடிச்ச கண்ணீருக்கு இது போதாது, உன் கண்ணீருக்கு இது போதாது, உன் பிரயாசத்துக்கு இது போதாது, நீ பட்ட அடிக்கு இது போதாது. கைகளை தட்டணும்.
இது போதாது, இது போதாது, இது போதாது. ஏமாற்றத்துக்கு இது கொஞ்சம் கண்ணை மூடுங்க ப்ளீஸ். வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல. வடிச்ச கண்ணீருக்கு இது போதாது. சந்தனா எங்களுக்கு இது போதாது, எங்களுக்கு இது போதாது, எங்களுக்கு இது போதாது. ஒருவேளை உங்களுக்கு இது போதுமா இருக்கும், உங்களுக்கு இது போதுமா இருக்கும். கர்த்தருக்கு போதாது, கர்த்தருக்கு போதாது, கர்த்தருக்கு போதாது, கர்த்தருக்கு போதாது, கர்த்தருக்கு போதாது, கர்த்தருக்கு போதாது. அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு சொல்றார், இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு நீங்க கொடுத்த விலைக்கு இது போதாது, போதாது. பரிசுத்தவான்கள் கொஞ்சம் வாயை திறங்க. இது போதுமா? வாங்கின கல்லறிக்கு இது போதுமா? பட்ட அவமானத்துக்கு இது போதுமா? என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் வச்சிருந்ததை வச்சு சண்டே ஸ்கூல் நடத்தின உங்களுக்கு இது போதுமா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல துணி வாங்கி வச்சிருந்த பணத்தை எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்த உனக்கு இது போதுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. ஆனா நான் சொல்றேன் பாஸ்டர், even you if you satisfied, God is not satisfied. நான் பார்த்திருக்கேன். நான் இப்படி சொல்றேன், புரியறவங்களுக்கு புரியட்டும். எம்பி வரைக்கும் படிச்சுட்டு தான் சில வாய்ப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். சில நேரம் அவர் உந்துவார், உனக்கு இது போதாது, உனக்கு இது போதாது, அந்த இழப்புக்கு தக்க உயர்வு போதாது, அந்த மகிமை போதாது. இப்ப அவரே சொல்றார், ரெட்டிப்பானதை கேளு, ஸ்டிமுலேட் பண்றார். இன்னைக்கு பகல் ஆவியானவர் சிலரை ஸ்டிமுலேட் பண்றார். போதாது, ஃபயர் போதாது, போதாது, ஸ்டிமுலேட் பண்றார். போதாது, போதாது. உராபாக்கத்தரா பட்டணத்தை பிடிச்சிட வேண்டாம். இது போதாது. நீ என்ன கேட்டாலும் தருவேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா கேளு. ஓ ரகதானா ரபாலாயா, ஓ ரம்சியா கதா உடரகதனா ரிபல ஹதுரபல கடகதனா. படிச்ச கண்ணீருக்கு இது போதாது, படிச்ச கண்ணீருக்கு இது போதாது. இன்னைக்கு ஊழிய நல்லா ஆயிட்டு பாஸ்டர், பாஸ்டர் இன்னைக்கு ஊழிய நல்லா ஆயிட்டு செட்டில் ஆனது போல தெரியுது. ஆனா அன்னைக்கு 10 விசுவாசிகள் வர்றதுக்கு நீங்க பட்ட கஷ்டம், அன்னைக்கு சின்னதா ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு பட்ட கஷ்டம், அன்னைக்கு நீங்க பட்ட பாடு, எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். மோசே சொன்னது போல எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சா எவ்வளவு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரு என்ன உந்தி தள்ளி சொல்றாரு, உனக்கு இது போதாது எலிசாவே. சிலர் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படித்தான் தோணுது, இந்த ஆராதனை போதாது, இந்த ஊழியம் போதாது, இவ்வளவு ஆத்துமாக்கள் போதாது. இப்படி சொல்றேனே கவனிங்களே. ஆதியாகமம் 39:9 வாசிக்க வேண்டாம். அங்க யோசேப்பு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்றார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார் பாஸ்டர், பலவர்ணமான அங்கியை இழந்துட்டு, அப்பாவுடைய நேசத்தை இழந்துட்டு, சின்ன வயசுல வாழ வேண்டிய வயசுல கஷ்டப்பட்ட யோசேப்பு ஒரு 4 செவருக்குள்ள உட்கார்ந்துட்டு போதும்னு சொல்றியா? இல்ல, உன்னை அடிச்சு வெளியே கிளப்பி உன்னை அதிபதி ஆக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். கையை தட்டுங்க. 4 செவருக்குள்ள 10 விசுவாசிகளுக்கு போதாது. நீ தேசத்துக்கே தானியம் கொடுக்கணும். சிலர் மேல இன்டர்நேஷனல் கால். கைகளை தட்டுங்க. இன்டர்நேஷனல் மாநிலங்கள் அசைக்கக்கூடிய, தீவுகள் அசைக்கக்கூடிய 4 செவருக்குள்ள முடியாது, 4 செவருக்குள்ள முடியாது, 4 செவருக்குள்ள முடியாது, 4 செவருக்குள்ள முடியாது. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். உன்னை ஜெயிக்க வைக்காம நான் விட மாட்டேன். உடரபல கத்துரபலவா, நான் விட மாட்டேன். கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். இழப்புக்கு இது போதாது, ஊரை விட்டுட்டு வந்ததுக்கு இது போதாது. கொஞ்சம் கையை தட்டுங்க, கொஞ்சம் ஆவியில நிரப்புங்க. அநேகர் மேல வல்லமை. கர்த்தர் சொல்றார், நீங்களே போதும்னு சொன்னாலும் அவர் விட போறதில்லை. நீ கொடுத்த விலைக்கிரயத்துக்கு தேசத்துக்கே ஆகாரம் கொடுக்கணும். 10 பட்டணமாவது ரட்சிக்கப்படணும். எல்லாமாசி மாசிகா பராகதுஸ் எல்லாமாசி அலிஹா மஷகதரா உடர ஹதனா மஷபலஹந்திரி. 2 ராஜாக்கள் 4:13. எலிசா கேயாசியை கூப்பிட்டு கேட்கிறார், இவ்வளவு சகல சலக்கரணையோடு நம்மளை விசாரிக்கிறாளே, அவளுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேளு.
ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமான்னு கேளு, சேனாதிபதி கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேளு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஜனத்தின் நடுவில் சுகமா. இப்போ பாஸ்டர் சத்தியமா அந்த அம்மாவே இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஐ எம் குவைட் செக்யூர் அமாங் மை ஓன் பீப்புள். அப்படின்னா என் ஜனத்தின் நடுவில் சுகமாக குடியிருக்கிறேன்னா ஏசி ஃப்ரிட்ஜோட இருக்கிறேன்னு சொல்லலை, என் சொந்த ஊரில் என்ன கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். ஐ ஆம் லிவிங் இன் மை லோக்கல். சொரண்டையில் பிறந்து சொரண்டையில் கல்யாணம் கட்டி கொடுக்கறத விட சொகுசான வாழ்க்கை வேற என்ன? இங்க தெருவுக்கு போறதுக்கு பயம் இல்லையே, எல்லா கடைக்காரனும் நமக்கு தெரியும். அதான் சொல்றேன், ஐ ஆம் லிவிங் அமாங் மை ஓன் பீப்புள். ராஜஸ்தான்ல இவ்வளவு கட்டி கொடுத்திருந்தா அந்த வார்த்தை வந்திருக்காது. அதான் சொல்றேன், ஐ ஆம் லிவிங். அவளே ஒத்துக்கிட்டா போதும், ஒன்று விட்டுற வேண்டியதானே பாஸ்டர்? அவளை கூட்டு வந்து ஒரு ப்ராஃபஸி சொல்லி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஏன்னா நீ கவனிச்ச கவனிப்புக்கு இது போதாதுன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல எப்படி பேசுறது? உங்களுக்கு இது போதாதுன்னு அவருக்கு தோணும் போது நம்ம எப்படி திருப்தி அடையலாம்? இருதயக்கு இழகாதா? இந்த 3 இன்சிடென்ட்டையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்கல. நான் கேட்கறது பேராசை, அவரு சொல்றாருன்னா அது இது எந்த கணக்குல சேக? உங்களை ஒருத்தர் நான் சொல்றேன், அவரு ஒன்னும் சந்தோஷப்படல. அவரும் நம்ம தான் பெருசா ஸ்டோரி போடுறது என்ன? நோ நோ நோ. அவர் சொல்றாரு, எனக்கும் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. பட்ட பாடுக்கு உன் பேச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. பட்ட பாடுக்கு ஆத்துமாக்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. பட்ட பாடுக்கு சுகமா குடியிருக்கிறேன்னு நீ சாட்சி சொல்றதுல ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இதை தாண்டி ஏதாவது சூப்பர் நேச்சுரலி கூட ரகசியா இப்ப 3 வார்த்தைகளின்படி நான் சொல்றேன். எலிசா போதும்னு சொன்னாலும் எலியா விடல. யோசேப்பு போதும்னு சொன்னாலும் தேவன் விடல. சுனேமியால் போதும்னு சொன்னாலும் எலிசா விடல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கொடுத்த விலக்கிரயத்துக்கு தக்க உங்களை பயன்படுத்தாத வரைக்கும் அவர் விட மாட்டார். கை தட்டுங்க. எக்ஸ்ட்ராடினரி அதூரபாசி. நான் காட்டின அன்புக்கு இது போதாதுன்னு அவருக்கு தோணுது பாருங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் இவ்வளவு உபவாசம் பண்ணினேன் எனக்கு போதாதுன்னு நான் சொல்றதுக்கு பேரு சுயநீதி. அவரு என்ன கூப்பிட்டு உனக்கு இது போதாதுன்னு சொல்றது தேவநீதி. கை உயர்த்தி இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகளுக்கு இது போதாது. இந்த எலும்புகள் பட்டு சிலர் உயிரடைகிறத நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் இது போதாது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட்டி கரையணும். முடவன் எழுபடும். போதாது. மாநிலங்கள் தாண்டி போடும், தேசங்கள் போடும். இது போதாதப்பா, இது போதாது. எப்படி யோசேப்பு எப்படி தோணுச்சது? இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லைன்னு. ஆமா, உங்க சர்ச்சில் உங்களை விட பெரியவன் இல்லதா? நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். I am not satisfied. எனக்கு திருப்தி இல்லை. உன் பிரசங்கத்துல நான் ஒன்னும் மெஸ்மரைஸ் ஆகல. உன் ஊழியத்துல ஒண்ணு நான் சந்தோஷப்படல. ஓகே அவ்வளவுதான். ஃபைன் அவ்வளவுதான். I am not happy. பரிசுத்தவான்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, சில நேரம் பட்ட பாடுக்கான இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண தெரியாத மதியினர்கள் ஆயிட்டோமே. இன்சூரன்ஸ் இருக்கு, ஏன் கிளைம் பண்ண மாட்டேங்கிறோம்? கிளைம். இப்ப அவரு இதெல்லாம் ரேர் பாருங்க. இன்சூரன்ஸை கிளைம் பண்ணாம போனாதான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபம். ஆனா இந்த கம்பெனி எனக்கு லாபத்தை நீ வைக்க வேண்டாம்னு சொல்றார். எனக்கு அப்படி ஒண்ணு லாபத்தை நீ சேர்க்க வேண்டாம். எவ்வளவு கிளைம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எவ்வளவு கிளைம் பண்ண முடியுமோ கேளுங்க. ஒரு 50 சபை கேளுங்க, ஒரு 1000 விசுவாசி கேளுங்க, தேசத்தை கேளுங்க,
இந்த கைத்தட்டுல என்ன அர்த்தம் இருக்கு கேளுங்க. ஒரு 500 வாலிபர்கள் கேளுங்க. கிராமத்துல ஒரு 10 சபை கேளுங்க. ஜெயக்குமார் பாஸ்டர் ஒரு 10 கிராமம் ஒரு 10 சபை தாங்க எனக்கு. அர்த்தல் மனாபியா கிளைம் பண்ணுங்க பாஸ்டர். இது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்ல, இது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணது யார் தெரியுமா? ரட்சகர். கையை தட்டுங்க. உடரபல ஹத்துரபலமா அதல் மனா போதாது. கிளைம் பண்ணுங்க. கிளைமேட். என் பிள்ளைகளை ஒரு தடவை கூட நான் ஒரு சுற்றுலா தலத்தை கூட்டிட்டு போகலையே. என் பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுக்கலையே. இதெல்லாம் கிளைம் பண்ண வேண்டிய விஷயம். வாழ தரங்க பாஸ்டர். அதெல்லாம் இல்லையோ? அதெல்லாம் இல்லையா? இருக்குல்ல இருக்குல்ல. என் பிள்ளைகளை ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது இல்லையே. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா போய் நல்லா இருந்தேன்னு சொல்றதுக்கு ரொம்ப குறைவு. ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு விலக்கிரயத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு என்னிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்றேன். யூ ஃபூலிஷ் மேன். விலை கொடுக்காம இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லைன்னு ஒரு 4 செவருக்குள்ள உங்களை வச்சா ஜாக்பாட்னு சொல்லிட்டு போயிடலாம். பெரிய விலை கொடுத்துட்டு 4 செவரு போதுமா? இன்னைக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தோணும். இன்னைக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தோணும். இன்னைக்கு 50 பேரை 100 பேரை வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிறது. என்னெல்லாம் மெச்சுக்கொள்றான் பாருங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, ஏன் அதிகாரம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அவருடைய மனைவியா இருக்கிறதுனால ஒன்ன தவிர வேற ஒன்னையும் எனக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கர்ல எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் ட்ரிபிள கூட்டுறான், பேஸ் வைன் நான் வைக்கிறான், நான் எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் பேசினா கேட்கிறான். ஆண்டவர் பார்த்து நகைப்பார். கொடுத்த விலைக்கு 4 செவரு போதுமா? ஏசி ரிமோட் கண்ட்ரோல் போதுமா? டிவி ரிமோட் கண்ட்ரோல் போதுமா? பல தேசத்திலிருந்து வர்றவனுக்கு உன் கையால நீ தானியம் கொடுத்துட வேண்டாம். நீ அறியாத ஜாதிகள் உன்னை சேவிக்க வேண்டாம். இந்த கைகளால ஆயிரங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட வேண்டாம். இந்த கைகள் அபிஷேக வேண்டாம். இந்த கைகள் அநேக மிஷனரிகளை அனுப்பிட வேண்டாம். உடனே கட்டளை. Get ready. God is going to send you to nations. கைகளை தட்டுங்க பாஸ்டர். நாட்கள் வர போகிறது. நீங்கள் அறியாத ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள். கைகளை தட்டுங்க. அப்ப சொல்லுவார் தன் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைவார். சும்மா 4 செவருக்குள்ள 2 டிவியை வாங்கி வச்சுட்டு 100 ஆத்துமாக்கள் நான் சொல்றதை கேட்கிறாங்கன்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ரொம்ப சின்ன வயசுல கலர் ட்ரெஸ் விட்ட உங்களுக்கு இது போதுமா? யாரோ சிலரோட ஆண்டவர் பேசுறார். ரொம்ப சின்ன வயசுல உலகத்தை விட்டுட்டு வந்த யோசேப்பு உனக்கு போதுமா? அப்பாவுடைய அரவணைப்புல இருக்க வேண்டிய நீ அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாம வாழ்கிற உனக்கு இது போதாதுன்னு அவர் சொல்றார். நான் சொல்றேன், சிலர் மேல வல்லமையான ஆவியானவர் இறங்கி வர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட ஒரு டபுள் போர்ஷன் இறங்கி வர போகுது. இது இல்ல ஊழியம், இது இல்ல ஊழியம். கைகளை தட்டுங்க. இது இல்ல ஊழியம், இது இல்ல, இது இல்ல. கிளைமேட் அனுபவிக்க வேண்டிய வயசுல எதையெல்லாம் அனுபவிக்காம தள்ளுனீங்களோ அதெல்லாம் கிளைம் பண்ணுங்க. புசிக்க வேண்டிய நல்ல சாப்பாடு இருந்துட்டு சாப்பாடை விட்டுட்டு உபவாசிச்சீங்களே, கிளைம் பண்ணுங்க. ப்ளீஸ் கிளைமேட். போதாது. கொடுத்த விளக்குறையும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எனக்கு இப்படி சொல்ற, ரொம்ப சின்ன வயசுலயே பல வர்ணமான அங்கியை இழந்த சிலருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இழந்த சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறதில்லை, நண்பர்களோடு போகிறதில்லை. போதுமா? 4 செவரு, 4 செவரு. இதுக்கா இல்ல இல்ல. அந்த வீட்டில இருந்து அவனை வெளியே அனுப்பி அவனுக்கு சில போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை,
அவனை நான் ஜெயிக்க வைக்கணும், அவனை சாதிக்க வைக்கணும். ஏறக்குறைய கொஞ்ச தேசத்துக்காவது அவன் சாப்பாடு போடணும். இந்த கைகள் சில பட்டணங்களுக்கு படி அளக்கணும். அதுவரைக்கும் விடமாட்டார், விடமாட்டார். இந்த இடத்துல இல்ல இல்ல இல்ல, கைகளை தட்டுகள் இல்ல. சிலர் மேல அந்த அக்கினி விழுது. போதாதுன்னு, போதாது, உணரமானாக்காயா, போதாது, வடிச்ச கண்ணீருக்கு போதாது. நிறைய கிளைமாய் வரப்போகுது, நிறைய கிளைமாய் வரப்போகுது. என் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் வீட்டையாகிலும், மனைவியாகிலும், பிள்ளையாகிலும் இழந்தவன் எவனோ 100 தலையா கிளைம், மறுமையில நித்திய ஜீவன் கிளைம். நிறைய கிளைம் ஆக போகுது. சில ஊழியத்துக்கு நினைச்சதை விட 0% கிளைம். ஓ ஷபரகதா லபரகதா. தேவ மகிமை, இந்த ஆலயம் முழுவதும் மகிமை, எங்க பார்த்தாலும் மகிமை. தடுப்பு சுவர் உடைகிறது, லிமிட்டேஷன் உடையுது, உடையுது, உடையுது. உரபலஹதரா உடையுது, உரபலபா. அநேகருடைய மனம் தெளிவாகுது. போதாதுங்கிற எண்ணம் இப்பதான் வருது, வருது, வருது. உரபலபா ஷியா வருது. வஸ்திரத்தை விட்டு, அவளை விட்டு ஓடி, அவ சொல்றா, அந்த நம்மிடத்தில் சரசம் செய்ய வந்த அந்த எபிரேய வாலிபன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு ஓடி. 13ஆம் வசனம், விட்டு ஓடி, ஓடினான், ஓட வச்சார். through various circumstances ஓட வச்சார். எத்தனையோ தடவை 4 சுவருக்குள்ள என் வாழ்க்கை போதும் என்று நினைத்த யோசேப்புகளை அவர் ஓட வைக்கிறார், ஓட வைக்கிறார், ஓட வைக்கிறார். எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, நானே திருப்தியான பிறகு உமக்கு என்ன ஆண்டவரே? அவர் சொல்றாரு, விலை கொடுக்காத ஒருத்தர் இதை சொல்லியிருந்தான்னா ஐ டோன்ட் கேர். நான் ஊழியர்கள் கூட்டத்தில் ஏன் கொஞ்சம் அழுத்தமா கண்ணீரோட பேசுறேன்னா, யாரும் விளையாட வரல. ஊழியத்துக்கு வந்த போது பெரிய பெரிய கனவுகளோடு தானே வந்தோம். தனித்தனியா நீங்க ஊழியக்காரங்க கிட்ட பேசி பாருங்களேன், அவங்க தங்களுடைய ஆனா இடப்பட்ட காலம் நம்மள ஏதோ ஒண்ணு, ஆனா அவர் நம்மளை ஓட வைக்கிறார். ஓட வச்சு சொல்றாரு, உனக்கு ஒரு 2வது தொடுதல் வேணும். அவன் பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளலனாலும் உலகம் ஒண்ணு சொல்ல, ஆனா நீ பெற்றுக்கொள்ளணும். இது 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 வந்து யாக்கோபுக்கே இருந்துச்சு, யோசேப்பு மேல. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 37:13 சொல்றாரு, உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புவேன் வா. அவன் சொல்றான், போகிறேன்னு சொல்றான். அப்பா எங்க வரைக்கும் போ சொன்னாரு? கொஞ்சம் பேசிருங்களே. அப்ப நம்பி போறாரு சீகேம் வரைக்கும். ஆனா சீகேம் வரைக்கும் போய் தன் சகோதரர்களை காணவில்லை. உடனே அப்படி தோத்தான் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. தன் சகோதரனை காணவில்லை, அப்பா சொன்ன இடம் வரைக்கும் போயிட்டோம். சில நேரம் நாம் சந்திக்க வேண்டிய, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நாம் வர வேண்டிய இடத்திற்கு வந்தாலும் நம்மை விட்டு தள்ளி போகுது. சீகம் வரைக்கும் தான் போக சொன்னாரு, சீகம் வரைக்கும் வந்துட்டான, சீகம்ல சகோதரர்களை காணல. இப்ப பைபிள்ல போட்டிருக்கு, அவன் தேடி திரிகிறதை ஒருவன் கண்டு. நீ என்ன தேடுகிறாய்? உலகத்தின் பார்வையிலே இன்றைக்கு ஊழியக்காரர்களை குறித்து ஒரு கேள்வி. தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், தேடிக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர் ப்ளீஸ். 15 16. தேங்க்யூ பாஸ்டர். இன்னைக்கு ஊழியர்களை பற்றி, இன்னைக்கு சாதித்தவர்களை விட்டுருங்க, ஆனா பெரும் கூட்ட ஊழியர் வழி தப்பி தேடி திரிகிறதை கண்டு என்ன சொல்றான்? உலகத்தை என்ன கேட்கிறான்? ஏசு ஏசுன்னு போய் வழி தப்பி தேடி என்ன தேடுகிறாய்? இன்றைக்கும் உலகத்தின் பார்வையிலும் குடும்பத்தின் பார்வையிலும் தேடுகிறவனாகத்தான் இருக்கிறோம். ஜபத்திலே தேடி திரிகிறாய், ஊழியத்திலே தேடி திரிகிறாய், கண்டுபிடிக்கல. ஆனா தகப்பன் போய் சொல்லுவாரா?
சீகேமில் தான் ஆடுகளை மேய்க்கிறாருன்னு சொல்றாரு. சீகம் வரைக்கும் போயிட்டான், ஆனா சகோதரர்கள் இல்லை. உடனே அவன்கிட்ட கேட்கிறான், என் வெக்கத்தை விட்டு கேட்கிறான், சாதிக்கணும்னு நினைக்கிறவன் யாருக்கிட்டையும். உடனே அவன் சொல்றான், தோத்தானுக்கு போவதாக சொல்ல கேட்டேன். முடிப்போம், சொல்லுங்க, தோத்தானுக்கு போவதா? ஆனா அது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. என்கிட்ட அவங்க தோத்தானுக்கு போறதா சொல்லல, தோத்தானுக்கு போறதா சொல்ல கேட்டேன். That was a rough message. ஆனா அந்த செய்தியை நம்பி ஒருவன் தோத்தான் வரைக்கும் போறான். கொஞ்சம் கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். தோத்தான் வரைக்கும் போறான். தோத்தான் வரைக்கும் போய் தன் சகோதரரை கண்டுபிடித்தான். இது சகோதரர்களை தோத்தான்ல கண்டுபிடித்த விஷயம் மட்டுமல்ல, தோத்தான்ல கண்டுபிடிச்சதுனால தான் மீதியானியர்கள் வந்தார்கள், இவனை எகிப்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா சீகேம்ல அவங்க ரூட் இல்ல. எந்த ரூட் வரைக்கும் நீங்க வந்தா உங்களை அது எந்த ரூட் வரைக்கும் சில பரிசுத்தவான்களுக்கு சொல்றார், சொல்லப்பட்ட காலத்தை தாண்டி போறேன்னு நினைக்க வேண்டாம். God never tell a lie. கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. 2023 சொன்னீங்களே நடக்கல நினைக்காதீங்க, தப்பில்லை. 2025 வரைக்கும் போவோம். ஆனா அப்பா சொல்றார், நான் சொன்னவனையும் கண்டுபிடிப்பேன். நான் சொன்னாத சில சர்ப்ரைஸ் உனக்கு காத்திருக்கு. கைத்தட்டி ஓ ரபாலா கத்தராதியா. தப்பில்லை, தப்பில்லை. 2025 தாண்டி ஓடுங்க, தப்பில்லை. Don't stop, don't stop. ஒரு இரண்டாவது மூவ் நடக்க போகுது. யோசேப்புக்கு இரண்டாவது அசைவு வர போகிறது. கொஞ்சம் கையை தட்டணும்னா கை தட்டுங்க. உயிர் உள்ளவர்கள் ஆராதிக்கலாம், தப்பில்லை. தள்ளி போகுதுன்னு நினைக்க வேண்டாம், தள்ளி போகுதுன்னு நினைக்க வேண்டாம், தள்ளி போகுதுன்னு நினைக்க வேண்டாம். சீக்கிரமா தாண்டி போறேன்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை இடப்பட்ட காலத்துல பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் நீ உன் வாக்குத்தத்த எல்லைக்குள்ளே போக போகிறாய். You are going to enter into Egypt. உன் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற இடத்திற்கு போக போகிறாய். கண்ணை மூடிடுவோம், கைகளை உயர்த்திடுவோம். சிலரும் தேவன் தள்ளுவார், சிலரும் தேவன் நம்மளை தள்ளுவார். சொன்ன இடத்தை தாண்டி தள்ளி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிருங்க, ஜெபிச்சிருவோம். சொன்ன இடத்தை தாண்டி ஓடுறேன், சொன்ன காலங்களை தாண்டி ஓடுறேன். அப்பா 2020 சொன்னீங்களே, இத்தனாவது வருஷத்திலிருந்து உன் தலை உயர்த்தப்படணும்னு ஒண்ணு சொல்லலையா? இத்தனாவது வருஷத்திலிருந்து உன் ஊழியத்துடைய சாயல் மாறணும்னு ஒண்ணுமே சொல்லலையா? ஒண்ணுமே இல்லையா? அதை நம்பிதான் யோசேப்பு வர்றான். ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லுகிற வாக்கை நம்பிதானே வர்றோம். ஆனா அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை தாண்டி நான் தேட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சிலரை பற்றி இருக்கிற வசை சொல் என்ன தெரியுமா? நீ என்ன தேடி திரிகிறாய். பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும், வசனத்தினுடைய மகத்துவத்தையே கெடுத்துற போல தெரியுது. என்ன தேடுகிறாய், யாரை தேடி திரிகிறாய். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ல. இப்ப அவனுக்கு யார் மேல கோவம் வந்திருக்கு தெரியுமா? அப்பா மேல கோவம் வந்திருக்கும். நீங்க சொன்ன இடத்துல நீங்க சொன்னதை கண்டுபிடிச்சிருந்தா ஊர் உலகம் என்ன எப்படி கேட்குமா? அதெல்லாம் பாரம் இருந்துன்னா வரும், ஜெபம் பாரம் இருந்தா வரும். நீங்க சொன்னதை சொன்ன மாதிரி செய்திருந்தா யாராவது என்ன எப்படி கேட்டிருப்பாங்களா? வாழ்க்கையை தேடி திரிகிறாய், ஊழியத்தை தேடி திரிகிறாய், இடத்தை தேடி திரிகிறாய், நோக்கத்தை தேடி திரிகிறாய். அதை எப்படி சொல்றான் பாருங்க. அதை உலகத்தான் சொல்றான் பாஸ்டர். ஒருவர் அலைத்து தேடி திரிகிறார். உடனே பச்சையா கேட்கிறான், நீ யார தேடுற? அவனு வெக்கத்தை விட்டு சொல்றான், எங்க அப்பா எனக்கு ஒரு தரிசனம் தந்தாரு, அதை முடிக்க. ஆனா அந்த இடம் வரைக்கும் வந்து நான் காணல. ஆனாலும் நான் விட மாட்டேன், ஆனாலும் அதை தாண்டி போவேன்னு போனான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தகப்பன் சொன்னவர்களையும் கண்டுபிடித்தான், தகப்பன் சொல்லாத மீதியானியர்களையும் கண்டுபிடித்தான். நான் இப்படி சொல்லட்டா பாஸ்டர், அது மீதியானியர்கள் மட்டுமல்ல, ஒட்டகங்களை கண்டா. ஒட்டகங்கள். கை தட்டணும்னா கை தட்டுங்க. நான் சொல்றேன், சர்ப்ரைஸ். தகப்பன் சொன்னதையும் கண்டுபிடிப்பீங்க, தகப்பன் சொல்லாததையும் கண்டுபிடிப்பீங்க. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். 2 நாளாகமம் 34:14 இல்கியா என்கிற ஆசாரியன் தேவாலயத்துக்குள்ளே போய் பணத்தை எடுக்க போன போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் கண்டெடுத்தது போல நீங்க போனது பணத்தை, ஆனா தேடி கண்டுபிடிக்கிறது கழுதையை தேடி போனவனை ராஜரீக அபிஷேகத்தை கண்டுபிடிக்க வைத்தது போல ஆவியானவர் சொல்லுகிறார், சில வருஷம் தாண்டி போனாலும் பரவாயில்லை, அதை விட அதிகத்தை கண்டுபிடிக்க போறோம். தட்டுங்க, அந்த மகிமை இறங்கி வருது, அந்த வல்லமை.
காலம் தாண்டி போனாலும் தப்பு இல்ல, காலம் தாண்டி போனாலும் தப்பு இல்ல, 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தப்பு இல்ல. என் பிள்ளைக்கு சொன்னீங்களே, என் பிள்ளை அந்த வருஷத்தை தாண்டி போறாளே, கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ப்ரொஃபட்டிக்கா ஜெபிக்க தொடங்குங்கம்மா, பரிசுத்தவான்கள் ஜெபிக்க தொடங்குங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் ஒண்ணும் பரவாயில்லை, வாயை திறந்து ஜெபிங்க. காணிக்கைக்காக கூவல் அல்ல, காணிக்கைக்காக கத்தல் அல்ல, திரும்ப ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் ஒரு முறைக்காக கத்தல். கொஞ்சம் பேசுங்க பிரதர், தப்பு இல்ல. உங்களுக்கு சொந்தமா ஜெபிக்க வரலையா, ஜெபிக்க தோணலையா? என் பிள்ளைக்கு சொன்னீங்களே 2023ல அவ வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொன்னீங்களே, 2 வருஷம் தள்ளி ஓடுறாளே, ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? ஆனாலும் தள்ளி போகுதில்ல, பஸ் பக்கத்துல வர வர தள்ளி போகுதில்ல, நான் பக்கத்துல வர அது தள்ளி போகுது. வாக்குத்தத்தம் நகருது, வாக்குத்தத்தம் நகருது, நகருது இல்ல பாஸ். 2025ல பிடிச்சிடலாம் நினைச்சேன், நகர்ந்துட்டு. ஆனா அப்பா சொல்றாரு, நான் போய் சொல்லல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தன்னா மீதியானியர்கள் வரக்கூடிய ரூட் வரைக்கும் வந்துருவேன், நீ தேசத்துக்கு போகக்கூடிய ரூட் வரைக்கும் வந்துருவேன். கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்லை, எல்லாரும் ஒரு மனப்படுவோமா? கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்லை. ஆனா ஒண்ணு, அப்பா தீங்கு செய்ய மாட்டாரு, நம்புங்க. கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்லை, அப்பா துரோகம் செய்ய மாட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன நம்பிக்கை? 2023ல நடக்கல, பேசாம வேலையை பாரு. இல்ல இல்ல, கொஞ்சம் தள்ளி போ, கொஞ்சம் தள்ளி போ. அப்பா சொன்னவங்களையும் கண்டுபிடிப்ப. அப்பா சொல்லாத சிலது ஒன்ன சந்திக்கும். பணம் இல்லாம ஈஜிப்டுக்கு போற, கைக்கூலி கொடுக்காம ஈஜிப்ட் போறீங்க. வாக்குத்தத்த தேசத்துக்கு பிரைப், எனக்கு இப்படி ஆவியான லஞ்சம் கொடுக்காம வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க கிருபை. ஓஹோ, 100% பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற கனத்தில் நின்று கொண்டு ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நீங்க வாயை திறப்பீங்களா பாஸ்டர்? தள்ளி போதில்லை, தள்ளி போதில்லை. நான் பக்கத்துல வர்றேன், அது என்ன விட்டு தள்ளி போகுது. எல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு. சீகேம்ல நீ அவங்கள பார்த்திருந்தா ஓட்டம் குடியில முடிஞ்சிருக்கும். சீகேம்ல நீ அவங்கள கண்டுபிடிச்சிருந்தா வாழ்க்கை மரணத்தில் முடிந்திருக்கும். ஆனா தோத்தானுக்கு போனதுனாலதான் இஸ்மவேலர்கள் வந்தாங்க. இஸ்மவேலர் வந்ததுனாலதான் அவன் சொன்னா, நம்ம சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை நாம இந்த மீதியானியர்கிட்ட வித்துருவோம். ஒரு எக்ஸாக்ட் ரூட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம கொண்டு வருவார், நமக்கே தெரியாம அந்த ரூட்டு கொண்டு வருவார். அந்த ரூட் உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுவீங்க தாமதம் தாமதம் தாமதோடு. அந்த ஆண்டவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, பக்கத்துல பக்கத்துல ரூட் வந்துச்சு, பக்கத்துல. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, என்ன நான் செலுத்திடுவேன். தேவனுடைய வழி அறிய முடியாது. 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. உங்க சத்தம் ப்ளீஸ். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நன்மைகள் நீ நைக்கிட்டே. நீங்க வாய் திறந்து
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வமாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துவீரே. நினைக்கிறே இயேசுவே, நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. எனக்கு அந்த இரண்டாவது போஜனத்தினுடைய அவசியம் இருக்கிறது. எனக்கு அந்த சொப்பனம் ரெட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் இரண்டாவது எக்காலத்துக்கான அவசியம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த இரண்டாவது அழைப்புக்கான அவசியம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த இரண்டாவது தொடுதலுக்கான அவசியம் இருக்கிறது. அந்த இரண்டாவது தொடுதலுக்காக என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் ஒரு இரண்டாவது தொடுதலை நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் மரங்களை கண்டோம், இனி மனுஷர்களை காண போகிறோம். இதுவரைக்கும் சூறை செடிகளை கண்டோம், இனி ஆசைகளை, எகுக்களை, எலிசாக்களை காண போகிறோம். நல்ல கைகளை தட்டி சொல்லப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்தாவியினால் அருளப்பட்ட வார்த்தை என்பதற்கு அடையாளமாய் சிலருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதற்காக 2 செகண்ட் கைகளை தட்டி அதுரமனதனகடக சைடவல் கபலபௌதனா இரண்டாம் தரம் அவசரப்படுத்துகிறார். யார் பெற்றுக் கொண்டாலும் பெற்றுக் கொள்ளலனாலும் நீங்க பெற்றுக் கொள்ளணும், நீங்க ஜெயிக்கணும். இது உங்க சித்தம் அல்ல, இது தேவ விருப்பம், இது தேவ எதிர்பார்ப்பு. எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ கைகளை தட்டுங்க. ஒரு புதிய மகிமை இறங்கி வருது, ஒரு புதிய வல்லமை இறங்கி வருது. அநேக எல்லைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்களே சொன்னாலும் அவர் உங்களை விட போகிறது இல்லை. உங்க கைகளை கொண்டு செய்ய வேண்டியது விடமாட்டா. நீங்களே சிலரை ஆவியானவர் விடாதீங்க. மைக் சத்தம் நம்மளை நடத்தல. ஒரு பிரசங்கியார் கத்துறதுனால அபிஷேகம் இறங்கி வரல, உங்க மேல இருக்கிற அன்புனாலதான் உங்களை நிரப்புறாரு. நாங்க ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். நாங்க கத்துறதுனால அபிஷேகம் வரல, நாங்க பேசுறதுனால அபிஷேகம் வரல. அது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற தாக்கம். இவ்வளவு விலக்கிறைய கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறீ எலிசாவே? கிளைமேட் பல வருடமாக்கி இழந்த யோசேப்பு, உன் வீட்டை திறந்து கொடுத்த சுனேமியாளே, ஒரே ஒரு வார்த்தை, நகற்றுகிறா. திட்டங்கள் பெரிதாகிற வரைக்கும் நகற்றுவா. சாதாரணமாய் உங்கள் ஓட்டம் முடிந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அதனாலதான் சீகேம் வரைக்கும் போ சொன்னவர். கொஞ்சம் நகர்த்தி ஒருவேளை நேரடியா அங்க தேவனுடைய கரத்தை உங்களால பார்க்க முடியலனாலும் சர்வவியாபி ஆம்னி பிரசன்ஸ் மறைமுகமாக கிரியை செய்கிறார். கிரியை செய்து வர வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து இலவசமாகவே அவனை எகிப்துக்கு கூட்டிட்டு போக வழிவகுத்தார். நான் சொல்லுகிற இவ்வளவு நாள் ஊழியத்தின் ஒரு பகுதியை தான் சிலர் பார்த்தோம், இன்னும் சிலர் இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். அதுவும் பிறந்ததிலிருந்து அல்ல, மனுஷர்களாய் பார்க்க போகிறீர்கள். சிலர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கட்டாத வீடு, வெட்டாத துறவு. கைகளை தட்டுங்கள். யாரோ கட்டி வைத்த இடம், அவருக்கு தெரியும். வேதனை அவருக்கு தெரியும். அதனால இனி ஒரு பிள்ளை பிறந்து அது வளர மட்டும் உன்னால பொறுத்திருக்க முடியாது. ஒரு பாவாஸ் நல்ல கைகளை தட்டி அந்த இரண்டாவது போஜனம் கைகளை தட்டுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள சிலர் எல்லைகளில்
இரண்டாவது எக்காலம், இரண்டாவது சத்தம், இரண்டாவது அழைப்பு, இரண்டாவது தொடுதல். உணர்வில்லாதவர்களை பார்த்த காலம் முடிந்தது. உணர்வுள்ளவர்களை பார்க்கிற காலம். பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தில் துக்கமெல்லாம் பறந்து போக போது. காலமா வடிச்ச கண்ணீர் ஒரு நொடியில மறைந்து போகும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கைத்தட்டி நல்ல there is a second touch. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.